ரெடியா? நியூ செட்டப்லேருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு. ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக எனக்கு நிறைய கொஷின்ஸ்லாம் இப்போ பாட்காஸ்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ் வரதுனால வி ஆர் கோயிங் இன் தட் ரூட். அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க அந்த சைடில். ஹலோ, இங்கே வினோத் இருக்காரு. ஹலோ. ஸோ இன்னைக்கு ஒருத்தவங்க உங்களோட நேம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டர், கேன் யூ டாக் ஆன் எனி சஜஷன் ஆஃப் மை situation and what's your opinion about this? I am divorced in arranged marriage, happened in India within a year. I am living alone in USA for 4 years. I got random acquainted with an Indian guy 10 years younger than me as a friend for past 6 months. We find each other comfortable in traveling and caring for each other. We never talk about our personal life like my ex-marriage or my age, his age or his personal things. He might not be knowing my age too. I don't know whether he is married or not. All I know is he is currently living alone in USA. We are in different states, so the long distance. I somehow came to know about of his age while we travel. If I talk directly about where will it go, I might lose the only friend I have in USA. If I don't talk, I might start expecting for some future for us together slowly. How do I handle it? Or just let it go in the flow? Will it even work when female is 10 years older? Now I look like my actual age, but later it will all change. Actually, let's see agent Patana, right? Now she looks like younger. Now I look younger than my Now I look younger than my actual age, but later it will all change. Okay. ஓ, இவங்க பேர் சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. பேர் சொல்லக்கூடாது சொல்லலையே. Doesn't matter. Anyway, பேர் சொன்னாலும் சொல்லனாலும் புவனா. ஸோ இதில் நிறைய ரெட் ஃப்ளாக் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். போத் ரெட் ஃப்ளாக் ஃப்ரம் யூ அண்ட் ஹிம். நான் எடுத்தோடனே ஹார்ஷாக அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஃப்ரம் அ தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தோணுது தட் நீங்களும் அவங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணலை, அவரும் உங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணலை. அண்ட் 6 months தான் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் ஏதோ ஒரு மோட்டிவோடு தான் நீங்கள் அவரோட பழகுறீங்க, அவரும் ஏதோ ஒரு மோட்டிவோடு தான் உங்க கூட பழகுறாருன்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் வாட் யூ ஹேவ் டோல்ட். நோயிங்லி அன்னோயிங்லி ரெண்டுமே, மேபி அன்னோயிங்லி கூட உங்கள் 2 பேருக்கும் ஏதோ ஒன்று யூ லைக் வித் ஈச் அதர். த மினிட் யூ எக்ஸ்பிரஸ்ட் திஸ், யூ ஆர் நாட் இன் த ஃப்ரெண்ட் ஜோன் எனிமோர். யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் திஸ். ஸோ யூ ஹேவ் ஃபீலிங்ஸ். You think that you may have some feelings. I think you have feelings. You already started developing feelings for him, thinking that he's a nice person. But what is the red flag is, அவரை பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அந்த ஒரு few times interact பண்ணதுலேயே you think that this person is a very good person. I don't know if that is the right judgment. So உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு எனக்கு தோணுது. The minute you open up this to him, he is going to run away from you, my opinion. If he is staying with you, then he is probably not thinking it through. So அவர் உங்களை திங்க் பண்ணி சொல்ல மாட்டார். இம்பல்ஸில் ஓகேன்னு சொல்லிடுவாருன்னு எனக்கு தோணுது. மேபி அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வேறு ஏதாவது கிடைக்கலாம், லைக் செக்ஷுவல் பெனிஃபிட் கிடைக்கலாம்னு நினைக்கலாம். ஏன்னா யங் பாய், அதனால் நான் மென்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன். விமனோட மெச்சூரிட்டி லெவல் ஆல்வேஸ் ஹை. ஏற்கனவே ரெகுலராகவே இப்போ இவர் என்னோட ஓல்டர், இவரோட நான் யங்கர். நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் ஓல்டருக்கும் யங்கருக்கும் தான் கிட்டத்தட்ட கொஞ்சமாவது வரும் ஈக்குவலாக. அப்படி இல்லைன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே எனக்கு இதில் நிறைய இடிக்குது கணக்கு. சம்ஹவ் லுக்ஸ் எல்லாம் டசன்ட் மேட்டர். இன்னைக்கு இருக்கிற ஜென்சியாக இருக்கட்டும், ஜென்சியாக இருந்தாருன்னா லுக்ஸ் வில் மேட்டர், டசன்ட் மேட்டர். மில்லினியலாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக லுக்ஸ் வில் பி மேட்டர். ஏன்னா ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. நீங்களே மில்லினியலாக இருந்தீங்கன்னா அதனால கூட நீங்கள் ஓவர் திங்க் பண்ணலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் டிவோர்ஸை பற்றி நீங்கள் இது வரைக்கும் சொல்லாமல் இருக்கீங்கனாலே தட் மீன்ஸ் அவங்க உங்களோட க்ளோஸ் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பர்சனலை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ நீங்களே எதையோ மறைக்கிறீங்க, அவரும் ஏதோ மறைக்கிறாரு. மேபி அவரும் நீங்கள் சொல்கிற மாதிரி he may have a life without you knowing about it, right? So நம்மளும் we have to be ready to take that. And long distance, so you don't know actually என்ன அவர் எங்கேருந்து வராரு, எதுக்கு வராரு,
ஏன் அவங்க கூட பழகுறாருன்னே தெரியலன்றது எனக்கு தோணுது. இதுல நிறைய உங்க சேஃப்டியை குறித்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. லைக் எதுக்காக இந்த பர்சன் உங்களோட கனெக்ஷன்ல இருக்காருன்னே எனக்கு தெரியல. சும்மா டிராவல் கம்பெனின்றது வந்து தட்ஸ் unless he is like a travel agent who runs like இதெல்லாம் நடத்துவாங்க இல்லையா, ஹைக்கிங் குரூப்ல டூர் போவாங்க, சோலோ ட்ரிப் போவாங்கல்ல, அவங்கள ஒரு குரூப் இருப்பாங்க, அதுல ஒருத்தர் இருப்பார் ஒரு லீடு மாதிரி. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இப்படி இருப்பாங்க. அப்புறம் உங்களை இல்லாம இதே மாதிரி உங்ககிட்ட போடுற லைன் மாதிரி இன்னும் எத்தனை பேர்கிட்ட அவர் லைன் போட்டுட்டு இருக்காருன்னு தெரியல. உங்களுக்கு இவர் தான் ஒரே ஃப்ரெண்டு, ஆனா அவருக்கு உங்களை மாதிரி எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு தெரியல. அண்ட் இன்னைக்கு இருக்கிற சாட் ஜிபிடி அண்ட் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல ஒருத்தரை பத்தி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏதாவது ஒரு ஏஐல அவரோட நேமையும் போட்டு அவரோட லொக்கேஷனை போட்டிங்கன்னா என்டையர் தலையெழுத்து வந்துடும். லிங்க்டின்ல போட்டாலும் என்டையர் தலையெழுத்து வந்துடும். ஸோ பர்சனல் விஷயத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இது என்னுடைய ஓவரால் சொல்யூஷன்ல அனாலஜி அபவுட் திஸ். லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் அம்மா. நீங்கள் சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் போகிறேன். ஸோ போனா வந்து ஃபஸ்ட்டு வயசில் பெரியவங்க, அதனால் அவங்க இதை அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன ஆன்சர் கொடுக்க போகிறோம். அவங்களுக்கே ஏற்கனவே பயமாக இருக்குது. ஆக்சுவலாக எடுக்கும்போதே அவங்களுக்கு பயமாக இருக்குது, இதை நான் லூஸ் பண்ணிடுவேன்னு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போகிற அளவுக்கு இந்த 6 months பத்தாதுன்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி ஃப்ரெண்டாக சொல்கிறாங்கன்றது எனக்கே வந்து கொஞ்சம் அவசரப்படுறாங்களோன்னு தோணுது. இஸ் தி ஒன்லி ஃப்ரெண்ட். அது இன்னும் பெரிய தப்பு. அவங்க மற்றவங்க யாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியா இல்லாதவங்களா, இல்லை டைம் கிடைக்கலையா, இல்லை எப்படி அவர் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்றது. இந்த பையன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தா இந்நேரத்துக்குள்ள ஒரு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அமௌண்ட் ஆஃப் ஷேரிங் இருந்திருக்கணும். சாதாரண விஷயத்தை கூட ஷேர் பண்ணியிருக்கணும். எந்த ஊரு அந்த மாதிரி. எப்படி அவங்க இதை ஷேர் பண்ணாம இருக்காங்க? அவங்க இப்படி ஷேர் பண்ணாம இருந்துட்டு அந்த பையன் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு பையன்னு எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இப்ப நான் வந்து ஒரு 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்து பேசுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மாடர்னா இருக்கிற ஒரு ஆளு. ஓகே, எனக்கு நான் தவிர இவங்களை நான் 2 பேரையும் ஜட்ஜ் பண்ணவே இல்லை. 2 பேர் சைட்ல இருந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணணும்னா, முதல்ல ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். இது ரியலைஸ் ஆக போகுது, ரியலைஸ் ஆக போறதில்ல, அதெல்லாம் அவங்களோட ப்ரையாரிட்டியாவே இருக்கக்கூடாது. அவங்க நினைக்கிறத, இந்த பையனை நான் என் ஃப்ரெண்டு ஜோனுக்குள்ள விடலாம்னு நினைக்கிறேன், இந்த பையனை அடுத்த லெவலுக்குள்ள நான் விடலாம்னு நினைக்கிறேன். அப்ப அவன் சொல்றான் சொல்லல, என் இதுல இருந்து எனக்கு ஒரு சானிட்டி இருக்குல்ல உள்ள, அதுக்காக நான் இதெல்லாம் கண்டிப்பா உண்மையை சொல்லிதான் ஆகணும். எனக்கு ஒரு டியரஸ்ட் ஃப்ரெண்டு இருந்தா என்கிட்ட எனக்கு இங்க கட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன், எனக்கு வந்து தலைவலிக்குதுன்னு சொல்லுவேன், என்கிட்ட கொஞ்சம் பண கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவேன். ஒன்லி ஃப்ரெண்டுன்றது தான் எனக்கு ரெட் ஃபிளாகா தோணுது. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணதை சொல்லாம இருக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க மெச்சூர்டா இருக்கிற மாதிரி தெரியல, மெச்சூர் இல்லாதவங்களா எனக்கு தோணுது. when it came to this emotion, இல்ல she became emotionally driven. இதுல வந்து she became emotionally driven when she was talking about it, whereas she has gone through hell. Let me think that she had all the possible things to go through a divorce. அது பேட் கைண்ட் ஆஃப் மேரேஜா இருக்கலாம். எப்படி அவங்க இன்னும் கூட அவங்க எதுக்காக டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அந்த பையன் சைடுல போய் சொன்னாக்க அவன் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவன் வர்றான், அவன் சும்மா ஃப்ரெண்டா கூட நினைப்பான். அவன் வந்து அன்லெஸ் அந்த பையன் ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். லீட் பண்ணிருப்பான்றீங்க. ஆமா, ஒரு லீடு கொடுக்காம அவங்க எப்படி பேசுவாங்க? அந்த பையன் மோட்டிவே அப்படிதான் வந்திருப்பாரு. மோட்டிவ். ஆமா, இவங்க டிராவல் பண்ணிருக்காங்க, எனக்கு உங்களை பிடிக்குது, உங்களோட சாய்ஸஸ் ஆஃப் ஃபுட் பிடிக்குது, ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பான்னு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணி தான் உள்ளே வந்திருப்பாரோன்னு எனக்கு தோணுது. இல்ல, எனக்கு நான் 2-3 பாயிண்ட்டுக்கு மேல போறேன்.
இவங்களால அவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பெனிஃபிட் இருக்கலாம், ம். இவங்களால அவனுக்கு வேற ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கலாம், இவங்ககிட்ட வீடு இருக்கலாம். ம். ஆனா வேற ஊர்ல இருக்காரு. What I'm telling you, ultimately, eventually. if he is going to choose her, ம். அவர் எப்படி என்னை பத்தி தெரிஞ்சிருக்காதுன்னு இவங்க சொல்றதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். How do you know that he would not have used the same chat GPT and இதுக்குள்ள கண்டுபிடிச்சு கூட இருப்பாரு? இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றேன். என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தரை வந்து தேடிட்டு இருந்தோம் லிஸ்ட்ல. அப்போ வந்து வெறும் சாட் ஜிபிடியில் அவரோட பேர் போட்டு அவர் என் கூட படிச்ச காலேஜ் பேரை போட்டு வருஷத்தை போட்டோன்னே அவரோட என்டையர் தலையெழுத்தே வந்துருச்சு. ஆமா. இன்னொரு கேர்ளோடதும் அவங்க எங்க இருக்காங்க, என்ன செய்யறாங்க, எங்க வேலை பாக்குறாங்க, ப்ரொவைடட் தேர் ப்ரொஃபஷனலி ஸ்டில் லைக் சம்வேர். சும்மா வீட்டுல இருக்கிறவங்கள ரேண்டமா வீட்டுக்குள்ள கனெக்ஷனே இல்லாதவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்படி ப்ரொஃபஷனலி டிஜிட்டல் பிரசன்ஸ் இருந்ததுன்னா டிஜிட்டல் பிரசன்ஸ்ல நாட் ஈவன் சோஷியல் மீடியா, நீங்க ஒர்க்குக்காக எங்கேயாவது இருக்கீங்கல்ல. இப்ப சொல்ற ஒருத்தர் வந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க, அவங்களுக்கு சோஷியல் மீடியாவே கிடையாது. ஆனா அவங்க இந்த காலேஜ்ல இந்த ஏரியால இந்த பேர்ல ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க, அவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்துருச்சு. அப்ப அந்த பொண்ணை தேடி அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க அம்மா இந்த ஊர்ல இருக்காங்கன்னு தேடி அந்த டியூஸ்டே அந்த அம்மா ஒரு மார்க்கெட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி எங்க பசங்க ஒருத்தங்க அந்த மார்க்கெட்ல போய் அந்த ஆண்டியை ஒரு டியூஸ்டே எனக்கு பிடிச்சு உங்க பொண்ணு நம்பரை கொடுங்கன்னு கேட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். எவ்வளவு ஈஸியா இப்ப சொல்லிட்டல. இப்ப எல்லா பொண்ணு நம்பரே கண்டுபிடிச்சு என்னவோ நான் சொல்லிதான் அவங்க எல்லாம் பண்ண போறாங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இல்ல இத சாட் ஜிபிடி இப்படி கூட யூஸ் பண்ணலாம்ன்றதே சில பேருக்கு புரியாத. ஆண்டி உங்களுக்கு இப்பதான் ஆண்டி தெரிஞ்சிருக்கு, நாங்கெல்லாம் பல நாளா தான் ஆண்டி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். புவனாக்கு வந்து ஆல் ஆஃப் அ சடன் ஏன் இது நினைக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அவர் மேல. வந்து இல்ல இந்த பையனை நம்பலாம் அப்படின்னு இப்படிதான் அவங்க முதல் மேரேஜ்ல போய் விழுந்துட்டாங்களோன்னு எனக்கு பயம். இருக்கலாம். இமோஷனலி அவங்க ரொம்ப நம்புவாங்களா இருப்பாங்க. வந்து அவங்களே டிசைட் பண்ணிட்டு நம்புவாங்க, அப்புறமா சொல்றாங்க. அவங்க ஏற்கனவே அவங்க மைண்டுக்குள்ள அடுத்த ஸ்டெப்க்கு போகலாம் டிசைட் பண்றாங்க. இப்ப நம்ம கிட்ட ஒப்பீனியன், நம்ம கிட்ட கேக்குற கேள்வி ஜெனுவினான கேள்வி. அவங்க வந்து இப்போ நீங்க வந்து செட்டு சேர்க்கறீங்க உங்களோட, நான் இப்படி பண்ணலாம்னு இருக்கேன், நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க எங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க டு சே எஸ் டு யூ. But if I'm your friend, if I'm your true friend, if it was my friend who's asking me this, I will say this only because நான் வந்து இந்த காலத்துல வாழ்ந்திருந்தேன்னா இந்த டெசிஷன் நான் எடுக்கவே மாட்டேன். Not that I'm not modern. Even நம்ம என்ன பண்ணலாம்னு ஒண்ணு இருக்குல்ல, இன்னொருத்தங்களே நம்ம இம்ப்ளிகேட் பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால நான் இன்னும் ஒரு 6 மாசம் டைம் எடுத்துப்பேன் இதை சொல்றதுக்கேவா. கன்ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் பழகிட்டு. ஆமாமா, இப்ப ரொம்ப பத்திரமா இருக்கணும். இப்ப அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவர்கிட்ட. அவரை ஹர்ட்டே பண்ணிடக்கூடாது, அவங்களும் போய் பியாண்ட் த லைன் போயிடக்கூடாது. நிஜமாவே அந்த பையன் எப்படின்றத பாக்கணும். அன்லெஸ் அந்த பையன் வந்து ஏற்கனவே ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியும். No, I am thinking, I'm thinking a little loud. The answers ready பண்ணிட்டு இருக்க மைண்ட்ல எல்லாரும். So எல்லாரும் எப்படி அந்த தலையில இப்படி ஓடுது. இல்ல போனாக்கே சொல்ல வேண்டியது ஒண்ணுனா நம்ம எல்லாம் ரொம்ப சீரியஸா இதுக்கு ஆன்சர் பண்றோம். Correct. We don't take it as a joke. If you were my best friend, I would give you the same advice. Yeah. That's what I'm telling you. I hope you don't take me in the wrong sense. Yeah. But you being a matured lady and you being here for 4 years and you already have a life. நீங்க ஒரு பயங்கரமான ஒரு இதுல இருந்து வெளியில வந்திருக்கீங்க. போல்டு பர்சன். நீங்க உலகத்தை தனியா டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்களோட சின்னதா ஒரு சன், உங்க சன் வைஸ், உங்க சன் மாதிரி ஒரு பர்சன். அவரு சன்னுனா சன் இல்ல, அந்த மைண்ட் செட்ல தான் அவர் உள்ள வரப்போறாரு. ஏன்னா மென்னே வந்து லெஸ் மெச்சூரிட்டியோட இருப்பாங்க ஜெனரலி. அந்த மாதிரி ஒரு சின்ன அந்த லெஸ் 10 இயர்ஸ் தான் அடுத்த ஜெனரேஷன் தான். ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன். என்னோட பசங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு 23 வயசுல அவங்களுக்கு 13 வயசுல எல்லாரும் இன்னும் there is only a 10-year gap. They are just like my children. அப்புறம் அவங்க ஏன் வந்து இத வந்து இந்த ஆனா ஏஜ் will not. இப்ப நான் வந்து நம்ம ஜென்சி இருக்காங்கல்ல, இந்த கேள்வியை வந்து இந்த ஜென்சி கிட்டயும் அந்த ஜென்சி கிட்டயும் கேட்டேன். எங்க வீட்ல 2 பசங்க இருக்காங்க. if you don't know or if you know, அவங்க 2 பேருமே ஏஜ் doesn't matter. if we like the person, if we have feelings for them, then it doesn't matterன்ட்டாங்க. அவங்களுக்கு வந்து சர்ப்ரைசிங்லி அவங்க வேற நாட்டு ஆளா இருந்தா கூட they have no, and when it comes to feelings இருக்கும்போது if they like that person, அதுக்காக அவங்க எல்லா
இதையும் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. சோ அவரு அப்படி ரெடியா இருக்கலாம் ம் if he is head over heels, but this country is always head over heels. யா Then comes the aspect of his family. எஸ் இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும், இவங்களுக்கு என்ன பேகேஜ் இருக்கு, அவருக்கு என்ன பேகேஜ் இருக்கு, இல்ல அவரும் எங்க தெரியுற ஒரு பையனா இருந்துகிட்டு பெரிய ஆளா இருக்கலாம். பெரிய ஆளா இருக்காரா, இல்ல ஒருவேளை டிக்கெட் ஆனா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க 10 வயசு தான். அங்க ஹாய் கவின் அமைதியா போயிட்டாரு. சாப்பிட்டுட்டு எங்க ஜென்சி போறாரு பின்னாடி. எனிவே அண்ணா சொல்லுங்க என்ன சொல்ல வராரு. இல்ல ஐ ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி வித் போத் ஆஃப் தெம், எஸ்பெஷலி வித் அம்மா. ஏன்னா அம்மா வந்து அசம்ஷன் எல்லாமே நெகட்டிவ் எடுத்துக்கிறாங்க. அதனால அந்த பேஸ் பண்ணி, ஏன்னா நம்ம சில அசம்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கு அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி. ஏன்னா அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க அவங்க டிவோர்ஸ்ட் ஃப்ரம் அரேஞ்ச்டு மேரேஜ். இட்ஸ் நாட் தட் அவங்க ஏதோ ஒரு எதர்ச்சியா சட்டன் முடிவு பண்ணலாம். குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அதுல அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அபியூஸ்ல அவங்க வெளியே வராங்க. ஓகே, தட்ஸ் ஹவ் ஐ ரீட். அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து யாரோ நீங்க வந்து அடல்ட்ரேஷன் நீங்க வந்து பரவாயில்ல சின்ன பையனை போய் வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி தான் அவங்க நம்ம சேனல்ல பார்க்க மாட்டாங்க, நம்ம சேனல்ல இந்த கொஸ்டினே ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஐம் டேக்கிங் அ பெனிஃபிட், ஐம் கிவிங் அ பெனிஃபிட் ஆஃப் த டவுட் அவங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஏன்னா அந்த விஷயத்துல ஏன்னா ஷி வாண்ட் அ ஜென்யூன் ஆன்சர், ஷி இஸ் ஹேவிங் ஃபீலிங். இன்னொன்று வந்து அம்மா சொன்னது நான் இன்னொரு டிஸ்அக்ரி பண்றது வந்து 6 மாசம் வந்து ரொம்ப ஷார்ட் டைம், அவங்க ஏன் இதெல்லாம் சொல்லல அப்படின்றாங்க. We never share our bad things or our bad experience to any strangers. ஒரு அக்வைண்டன்ஸ் நம்ம ஒரு மன்றத்துல ஸ்ட்ரேஞ்சர் தான், he is only friend. ஆனா அது will come to the next point. ஓகே, நம்ம நிறைய மன்றம் அது இதுன்னு நிறைய பேர்ட்ட பேசுறோம். we talk as a friendly manner. They are not our friend. We never share our bad things, our negative things. Oh, you know what, எங்க வீட்ல இந்த பிரச்சனை நடந்தது எங்க வீட்ல, we never tell that to any stranger. Even to friends we don't share. Until they are very close, we trust them, we will not open it. Especially for women, they will not be vulnerable with any men. இப்போ நான் வந்து ஹஸ்பண்ட் இல்லாம தனியா இருக்கேன்னு சொன்னாங்கன்னாவே men will take advantage. First of all, any men, அவன் மேரிட் அதெல்லாம் கிடையாது. They want to take advantage and say like நான் வரட்டுமான்னு கேட்பான் அடுத்த கேள்வி. So women will never share that information to men, especially with the random people who they meet. So நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா அவங்களுக்கு பாசிட்டிவான அசம்ஷன்ல she just acquainted to a guy, they just met somewhere and then just they continuing friendship, regular normal high boy friend maintain பண்றாங்க. Now she feels அவனும் அவங்களை கேர் பண்றான்னு நினைக்கிறாங்க, இவங்களும் அந்த பையனை கேர் பண்றாங்க. ஆனா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியாது, இவனுக்கும் தெரியாது. So she thinks, okay, now I get this feeling, I need to think what should I do next, whether should I share this information. சொன்னா அவன் வந்து விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கு, சொல்லனா அவங்களுக்கு தப்பாயிடும். ஏன்னா சொல்லனா இவென்ச்சுவலி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ரொம்ப அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு ஹர்ட் அதிகமாகும். அதனால she is asking question, how do I move forward from that point. ஏன்னா let's say 6 மாசம் பழகுறேன், இன்னைக்கு எனக்கு ஃபீலிங் வருது, இன்னைக்கு அந்த கேள்வி கேட்கிறேன், what should I do next. அதுதான் I feel they posted the question there. இன்னொரு 6 மாசம் நான் வெயிட் பண்ணி இந்த ஃபீலிங்கோட நான் இன்னொரு 6 மாசம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா சொன்னா அது இன்னும் தப்பாயிடும். நவ் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்ததுனால the next step should be அவங்களுக்கு மூவ் ஃபார்வர்ட் பண்ணுனாவே either as a friend or as whatever they want to take the relationship next time. அவங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும். அவன் யாரு, இஸ் அன்மேரிட் ஆர் மேரிடு. அன்மேரிட்னா சான்சஸ் ஆர் வெரி லெஸ் அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ஒத்துக்கிட்டா கூட அவங்க குடும்பத்தில் ஒத்துப்பான்னு தெரியாது, அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு தெரியாது, அவனுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. இட்ஸ் நாட் கோயிங் டு மூவ் ஃபார்வர்ட் அட் ஆல். ஆனா எனிதிங் தட் ஷி வாண்ட்ஸ் டு டூ, த நெக்ஸ்ட் ஸ்டெப் வுட் பி டு ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் டு ஹிம் அண்ட் சே, ஹே, இதுதான் என் வயசு, இதுதான் என் பேக்ரவுண்ட், இதுதான் என் ப்ராப்ளம். அவனுக்கு தெரிஞ்சு see if he is even ready to be friend with her for some more time. சொல்லாமே ஃப்ரெண்டாவே இருக்காங்கன்னா என்னைக்கு தெரிய வருது அவனுக்கு இதே மாதிரி ஒரு நாள் தெரிய வரும்ல, ஓ நீ டிவோர்ஸ் ஆகி 10 வருஷமா நீ 5 வருஷமா டிவோர்ஸ் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்க, ஏன்டா இவ்வளவு வருஷத்துல 6 மாசம் நீ சொல்லவே இல்லைன்னு, இப்போ ஓகே இன்னும் 6 மாசம் இருந்தா இன்னும் 1 வருஷம் நீ சொல்லாம இருக்கன்னு. அதுதான் நான் சொல்றேன்ப்பா. இல்ல நீங்க அந்த பையனுக்கு அந்த பையன் இந்த பொண்ணு வந்து அந்த பையன் மேல ஃபீலிங் வருதுன்னா ஒரு பொண்ணுக்கு தெரியும் அந்த மீட் பண்ற பசங்க எப்படி என்ன மாதிரி வைப் தராங்கன்னு. இப்ப அவங்க ஃபீல் பண்றாங்க அந்த பையனுக்கும் பிடிக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட் தான் சொல்றீங்க. இல்ல ஆமா நான் ஒரே பாயிண்ட் தான் சொல்றேன். ஆனா நான் உங்க ரெண்டு பேரோட டிஸ்கஷன் பண்றேன். அதனால தான் நான் சொன்னேன் சில விஷயங்களுக்கு ஐ ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி வித் அம்மா. அம்மா வந்து அசம் பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணு தப்பான அபியூஸ் மேரேஜ் தப்பா டிசைட் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட், இதுவும் தப்பா பண்ணது பண்ணக்கூடாதுன்னு. அதனால நான் டிஸ்அக்ரி வித் தட் பாயிண்ட். உங்ககிட்டயே டிஸ்அக்ரி பண்றேன். ஏன்னா நீ சொல்ற உங்களுக்கு இது ஒத்து வராதுன்னு. ஆனா ரெட் ஃபிளாக் அண்ட் ஹீஸ் a red no flag. I'm not saying as a friend also இல்ல for me. அவங்க ஃப்ரெண்டே நான் ஆவல for me. அவங்க
In She's her, telling she's telling only he's my friend. only friend. ஏன்னா she is considering him as a friend now. So then what kind அவங்க of mind friend இல்ல. are you if you are not sharing your இல்ல personal things? அதேதான் நான் சொல்றேன். see இந்த மவுண்டன் ஹவுஸ் நம்ம இத்தனை வருஷம் இருக்கோம். எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்க எல்லாத்தையும் நான் பேசுவேன். நீயும் நிறைய பேர்ட்ட பேசுவ. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் என்ன பத்தி தெரியும். எல்லாமே தெரியும். யூடியூப் இல்லனா நீ என்ன இதுல படிச்ச, எந்த காலேஜ்ல படிச்ச, வேலை செய்த யாருக்கும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? நீ ஆனஸ்டா சொல்லு. நீ இதே வீடியோல நீ சொல்லிருக்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீ இதே வீடியோ இல்லப்பா. I consider friends. நான் கேக்குது என்னன்னா நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாத்தையும் சொல்றது இல்ல. நம்ம யூடியூப் சொல்லனா வெளிய இருக்கிறவங்களுக்கு நீ எங்க படிச்ச, லண்டன்ல இன்னும் கூட நிறைய பேருக்கு தெரியாது நீ எங்க படிச்ச, எந்த மாஸ்டர்ஸ் பண்ணியா, பிஇ படிச்ச, எங்க படிச்ச இருப்பாங்கல்ல. என்ன எல்லாம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. இந்த வரல என்ற அளவுக்கு இருக்காங்க இந்த உலகத்திலேயே. outside your college, school, office, male friends, mountain house இருக்க male friends எல்லாம் உங்க கதை தெரியும் எல்லாமே சொல்லி. male friendsல அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க என் friend என்னோட only friend இருக்கிறவங்க. ஆமா இல்ல சைன் நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு யாருக்குமே ஃப்ரெண்டே கிடையாது. அவங்களுக்கு எல்லாத்தையும் பேசுவாங்களா இருக்கும். யாரும் ஃப்ரெண்டே கிடையாது. இந்த பையனோட இப்ப அவங்களுக்கு அந்த தோணி இருக்கு. ஓ இவன் வந்து ஃப்ரெண்டா இருக்கான். only friend இருப்பாங்க. இங்க நிறைய பேர் இங்க லோக்கல் லேடிஸ்லாம் இருக்காங்க. நான் ஹை பை எப்பவுமே பேசுவேன். அதனால அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடும். அதான் சொல்றேன். அவங்க நினைக்க மாட்டாங்கல்ல. ஆனா அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் அந்த பையன் மேல வருதுன்னா அப்ப அவங்க நினைப்பாங்க இவன் இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னு. கன்வீனியன்ட்லி எல்லா மத்த டயலாக்லாம் பிலீவ் இல்லப்பா பண்றீங்க. இல்ல ஒரு ஸ்டேட்மென்ட் ஒன் ஃப்ரெண்ட்னா ஏன்னா அவங்க இப்பதான் அவங்களுக்கு தோணி இருக்கு அந்த only friend. ஆமா ஏன்னா அவங்க ஃப்ரெண்டே கிடையாது. I might lose the only friend I have in USA. சைன் அவங்க கிட்ட தான் அவங்க ரொம்ப அதிகமா பேசுறாங்க. இப்போ அவங்க இப்ப அவன கன்சிடர் பண்றாங்க மைண்ட்ல. ஆனா உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். to you to clarify the friends I have, my real friends who like other than the two of you, I have some real close friends. They know everything about me. I doubt it. Everything no. Negative things no. We don't share all our negative things to anyone. They will know your school college எல்லாம் தெரியுமா இருக்கும். I didn't get divorced. If I got divorced I will tell. No, they will not. Friends. அது வந்து சேம் செக்ஸ் ஒரு பையன் பேசிப்பாங்களா இருக்கும். மச்சான் இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, குடும்பம் பொண்டாட்டி அடிச்சிச்சு இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு ஆண்டி கிட்ட போய் பொண்டாட்டி அடிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே பசங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் வந்து ஏதோ ஒரு பெண் ஃப்ரெண்டு அக்வைண்டன்ஸ் கிட்ட போயிட்டு யார்ட்டுமே சொல்ல மாட்டாங்க. So acquaintance அதுதான் இல்லப்பா. this is a turn for her. For him she's the acquaintance. For her she is the only friend. My red flag I'm saying, if you consider that person as the only friend, as a only friend, how did you not share all this with him already? இப்பதான் உங்களுக்கு தோணி இருக்கு. அந்த ஃபீலிங் இப்பதான் வந்திருக்கு. நான் only friend தான். see நான் என்ன சொல்றேன்னா acquaintanceல இருந்து she is upgrading, but before that she wanted to know whether is it right or wrong. She is posting this question now. அவங்க வந்து now she is considering him as a friend. He is already only friend. She is asking, can I move it into more than a friend zone? அவங்க acquaintance அப்ப ஏன் acquainted as a friend recently போட்டாங்க. 6 மாசம் முன்னாடி acquaint ஆகிறாங்க. 6 மாசம் முன்னாடி acquainted. ஆமா இப்போ only friend அவங்க தான். ஆமா அவங்கட்ட நல்லா பேசுவாங்களா இருக்கும்பா. அவங்கட்ட மட்டும் தான் நல்லா பேசுவாங்களா இருக்கும். வினோத் அவங்க क्वेश्चन வந்து can I take it to the next level where sometime I can think about the future with you. இல்ல அவங்க அப்படி கேக்கல. same word. I might start expecting some future for us together slowly. yes no நீங்க அந்த கேள்வியை கரெக்ட்டா படி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நான் சொன்னேன்னா அவன் வந்து என்ன விட்டுட்டு போயிடுவான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு. பேச்சு கேட்காதீங்க, அவர் உங்களை விட்டு போயிடுவாரு. சொல்லுங்க. see நான் என்ன சொல்றேன்னா let her decide. she can no I'm not saying like do whatever you. நான் என்ன சொல்றேன்னா நீங்க சொல்லுங்க கான்கிரீட்டா ஒரு ஆன்சர். நான் கான்கிரீட்டா ஒரு ஆன்சர் சொல்றேன். நான் கான்கிரீட்டா சொல்றேன். என் ஃப்ரெண்டா தானே. நான் என்ன சொல்றேன்னா tell the truth now. That's what I'm saying. That's what I am also saying. no நீங்க எல்லாம் அசீவ் பண்ணிக்கிறீங்க சில விஷயங்களை. நான் வந்து பாசிட்டிவ் அசீவ் பண்ணா நீங்க நெகட்டிவ் assuming. we are asking her. அததான் நானும் சொல்றேன். ஆனா இவ சைன சொல்ற விட்டுட்டு ஓடிடுவான் சொல்லாதேன்றா. நீ சொன்ன பாயிண்ட் சொன்னீனா விட்டுட்டு போயிடுவான்ற. சொன்னா போய்டுவான். நானும் அம்மாவும் சொல்றேன். அந்த விஷயத்துல நானும் அம்மா கரெக்ட்டா தான் ஒரே பாயிண்ட் நான் சொன்னா போய்டுவாங்க. சொல்லாம அவங்களுக்கு இல்லப்பா சொல்லாம அவங்களுக்கு ஃபார்வர்டே கிடையாது. she cannot move forward without telling. இதெல்லாம் மூடிட்டு இன்னொரு அப்ப இல்ல அவங்க மைண்ட்ல அப்ப வினோத் இதெல்லாம் மூடிட்டு ஒரு ட்ரீமியா ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சேரட்டும். கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா இல்ல சைன் நான் என்ன சொல்றேன் நிறைய விஷயம் இருக்கு அதுல. அந்த பையன் மேரிடா சிங்கிளா, அவனுக்கு வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களே விட்டுருவாங்க வேணான்னு. ஓகே அந்த மாதிரி நிறைய क्वेश्चंस இருக்கு. we are all assuming many things. okay இப்போ அவங்க அம்மா assuming something, நான் assuming something, you are assuming something. assume பண்றீங்க, நீங்களும் assume பண்றீங்க. நான் assume பண்ணல. நான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நிக்கிறேன். என்ன பாயிண்ட்? I am saying ரெண்டு பேருமே ரெட் flag. நீயும் அவர்கிட்ட மறைக்கிற, அவரும் மறைக்கிறீங்க. ரெண்டு பேரும் ட்ரூத்ஃபுல்லா இல்ல டு ஈச் அதர்.
அதான் என்னோட ட்ரூத்ஃபுல்லா எப்படி என்ன ஒருத்தங்கிட்ட பேசுறேன் ஹாய் ஹலோ நான் பேசுறேன் லேடிஸ் கிட்ட வாட் இஸ் ட்ரூத்ஃபுல் ஐ வாண்டட் டு சே ஐ வில் சே வாட் எவர் ஐ வாண்ட் வாட் இஸ் இனஃப் ஃபார் நவ் நான் எவ்வளவு சொல்லணும்னு நினைக்குமோ அவ்வளவுதான் சொல்லுவேன் உடனே நான் எனக்கு இத்தனை பொண்ணுங்க இருந்து இத்தனை ஸ்கூல்ல இத்தனை பொண்ணுங்க இருந்து காலேஜ் இத்தனை பொண்ணு இருந்து எனக்கு லைஃப்ல இத்தனை பொண்ணு இருக்கு நான் பக்கத்து வீட்டு பாண்டியை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் softly tell I when I give a smile to somebody I don't fake. When I tell a word to even somebody who is an acquaintance to me, there is a certain level I don't fake. I may not tell everything, but everything that we do from point 1 to point 100 will be true. ஆமாமா I அவங்க don't see truth in that. அதுதான் நான் டிஸ்அக்ரி பண்றேன்றேன் she is not telling her marriage or her divorce அதை மட்டும் தான் அவங்க சொல்லிருக்க மாட்டாங்க மத்த ஜெனரல் கதை பேசியிருப்பாங்க அவங்களும் மை ஏஜே தெரியலன்றாங்களே ஏஜ் எப்படி தெரியும் அவங்க எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு சொன்னாதான் ஏஜ் தெரியும் இல்ல எந்த வருஷம் காலேஜ் போனா இந்த ஏஜ் தெரியும்பா இதெல்லாம் சொல்லாம எப்படி ஏஜ் தெரியும் நீ பொண்ணை பாக்குறீங்க travel பண்ணிருக்காங்க டிராவல் பண்ணணுமா ரீல பாக்குறீங்க எத்தனை பேர் அம்மா மதர் சன் டாட்டர் டான்ஸ் ஆடுவாங்க யாரு பொண்ணு யார் அம்மானே தெரியாத மாதிரி இருக்கும் எங்க இருப்பாங்கம்மா சில பேர் ஜீன்ல ஹவு டு யூ டெல் ஜீனுக்கே இல்ல வினோத் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் வினோத் நான் பேசும்போது சொல்ல மாட்டேனா ஏய் உன்னோட வயசுல நான் பெரிய அதுதான் தேவை அது தேவைன்னு சொல்லுவாங்க சொல்றதே ஒரு what we don't tell. I will tell my friends whatever difficulty. ஃப்ரெண்ட்னா நீங்க சொல்ற ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட் நீங்க சொல்றீங்க 100 out of 100 நீங்களும் உங்க அம்மா கிட்ட சொல்லிருக்க மாட்டீங்க அவங்க அம்மாவும் இங்க சொல்லிருக்க மாட்டாங்க. So that there are certain things which are private for everyone, even the wife will ஆமா இது பிரைவேட் மெசேஜ்ன்றமா இது சொல்ல மாட்டாங்க வெளியேன்ற but she is telling you நோ இது என்னது யூடியூப் she's telling on social media to me. ஆமா ஆனா அவங்க போட்டோ போட்டு அவங்க ரீல் போடலல Still isn't it no one will go and see her profile and see who is she அவங்க போட்டோவே இருக்காது அவங்க மூஞ்சே இருக்காது அதுல so it doesn't matter ஒரு ஐடி தான் you tell your answer. நான் அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் நான் என்ன முடிக்கல நான் என்ன சொல்ல வரேன்னா சான்ஸ் தரணும்ன்றேன் நீ அவங்களுக்கு மூவ் ஃபார்வர்ட் ஆகணும்னவே இப்ப நீ சொல்ற அதுதான் நான் நம்ம அந்த பாயிண்ட் கரெக்ட் அது ஒரே பாயிண்ட் நான் ரெண்டு பேரும் இருக்கோம் நீங்க மூவ் ஃபார்வர்ட் ஆகணும்னாவே நீங்க சொன்னாதான் வழி இருக்கு அவங்களுக்கு ஃப்ரெண்டோ இல்ல ஒருவேளை நீங்க சொல்ற அவன் ஓடியே போயிடறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் இனிமே ஃப்ரெண்டே ஆக முடியாது அவனே கண்டுபிடிச்சாங்க அவன் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறான் இல்ல 2 டேஸ்க்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறான் கூட இதே ரீசன் நீ சொல்லவே இல்ல நீ வேற என்கிட்ட என்னென்ன மறைக்கிறேன்ற ஒரு ஒரு கொஸ்டின் தான் அவனுக்கு மைண்ட்ல இருக்குமே தவிர இட் ஸ்டார்ட்ஸ் லை அப்ப லையா மாறிடும் இப்ப வரைக்கும் லை கிடையாது அவங்க ஃபீலிங் வராது இல்ல அவங்க சொல்லணும் பாக்குற எல்லார்ட்டையுமே எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு சொல்லணும் அவசியமே கிடையாதுன்றான் it's white light. So anyway my choice is go with the flow. He's the opposite. No, I am not saying go with the flow, but don't like what? Wait, go with the flow, but not go with the flow means don't tell. Okay, no, I disagree. நீங்க வந்து if you think that it's going to take serious turn, so better tell and see what happens. அவன் சொல்லி ஏன்னா see நான் மேல் இல்ல உனக்கு நீ பொண்ணு வெப்சைட்ல எதை வேணா பேசலாம் எனக்கு தெரியாது லேடிஸ் நான் மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன் அவன் ஜெனியூனாவே அந்த 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 கனெக்ஷன் இருந்து நான் சைந்தவி நான் சொன்னேன் ஆக்சுவலி சைந்தவி நான் எதுக்காக அவனோட 10 வயசு பெரிய ஒரு ஆன்ட்டியோட அவன் பழகுவான் ஊர்ல எத்தனையோ பொண்ணு இருக்கும்போது ஏன் ஜெஸ்ஸி நீ மைண்ட் சொல்றதுன்னு ஒரு இல்ல ஐ டெல் தி பாயிண்ட் எவ்வளவு பேர் நான் ஏன் போய் பேசலாம் இல்ல நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க கல்யாணத்தை சொல்றேன் ஏன் நான் சைந்தவி பிக் பண்ணேன் மேட்ரிமோனில பலாயிரம் ப்ரொஃபைல் இருக்குமா ஓகே இப்படி கிளிக் பண்ணிட்டே இருக்கேன் சைந்தவி ப்ரொஃபைல் வந்து லைக் பண்ணி அக்செப்ட் பண்றேன் அனுப்புறேன் ஓகே ஒரு செகண்ட் யாராவது என் ஃப்ரெண்டு வந்து தட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டான் நான் லாக் ஆஃப் பண்ணிட்டேன் இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணா சைந்தவி ப்ரொஃபைலே வராது எனக்கு மிஸ் பண்ணிருக்கலாம் அந்த ஒரு செகண்ட் தான் ஆனா எனக்கு அதை கிளிக் பண்ணி நான் அதுக்கப்புறம் பேசி கண்டினியூ ஆகி சைந்தவி டிசைட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்ல இட் டேக்ஸ் 1 செகண்ட் அதுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்குல்ல ஒரு டெஸ்டினி இருக்கு சைந்தவி நான் மீட் பண்ணணும் அது மாதிரி அந்த பையனுக்கும் அந்த பொண்ணு கூட இருந்திருக்கலாம்ல வி டோன்ட் நோ அவனுக்கு அமையணும் ஏன்னா அவங்களும் ரேண்டம் வேற யாரோ ஒரு எங்கேயோ கல்யாணம் பண்ணி எங்கேயோ டிவோர்ஸ் ஆகி அமெரிக்கால வந்து எங்கேயோ ஸ்டேட்ல இருந்து ஏதோ ரீசன்காக மீட் பண்ணிருக்காங்க நான் சொல்றேன் இட் மே பி ரீசன் அதனால அவங்க வந்து உண்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாட் ஹேப்பன்ஸ் if he agrees or if he stays as a friend continue as a friend go with the flow. I will continue from here. She is telling it her heart will be peaceful. At least I told this information which is related to him. If he is going, maybe she will get a better offer. He will go. இல்ல இவ்வளவு நாள் அவன் வந்து இல்ல இவ்வளவு நாள் அவன் ஸ்ட்ரேஞ்சர் இல்ல அவன் வந்து ஒரு அக்வைண்டன்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்னு சொல்றாங்க எல்லாத்தையும் அதுல சொல்லணும் அவசியம் கிடையாது ஆனா இப்ப அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு இனிமே அவங்க சொல்லாம இருக்க கூடாது
அதுதான் நான் சொல்றேன். நாங்களும் சொல்றோம். நீங்க சொல்றீங்க, அவ சொல்ல. நான் இல்ல. நாம 2 பேரும் தான் அதை அவன் சொல்றோம். நீங்க சொல்லிட்டா அவன் ஓடி போயிடுவான்றதை 100%. அது அவன் ப்ராப்ளம். அவன் இப்போ ஓடுறவன் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓடுவான், எப்ப வேணா ஓடுவான். உண்மை தெரிஞ்சா ஓடிடுவான். நீங்க முடிங்க, எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு, சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். முடிச்சிங்களா? இல்ல நான் முடிக்கல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப நம்ம சொல்ல, நான் இப்ப உங்களுக்கு ஃபீலிங் வந்துடுச்சு, அவன் சொல்லாம மூவ் ஃபார்வர்டே கிடையாது உங்களுக்கு. அவன் ஃப்ரெண்டு ஓடுறான், ஓடல, அவன் லவ் பண்ண போறான், இல்ல அவன் கல்யாணமே பண்ணிக்க போறான்னா கூட, the only way forward is to tell the truth and see what happens next. That's the only way. ஆனா அவன் இப்ப அவனே ஓடி போறானா, இப்ப அவனை கல்யாணம் பண்ண டிவோர்ஸ் ஆச்சு என்ன பண்ணுவாங்க? உலகமே கிடையாது, அப்படிலாம் கிடையாதுல்ல. ஆல்ரெடி she had a life and then she moved out of it. So அவன் இன்னைக்கு தெரிஞ்சாலே ஓடுவான், எனக்கு தெரிஞ்சா ஓடுவான். ஓடுற டைப்பா இருந்தானா, அவன் நிக்கிற டைப்பா இருந்தானா கூடவே நிப்பான். உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன், உன்னை என்ன வேணா நான் பாத்துக்கலாம் சொல்லுவான். வாய்ப்பு இருக்கு, we don't know. ஆனா இன்னைக்கு ஒருத்தன் நிக்காதவன் என்னைக்குமே நிக்க மாட்டான். அது அவங்க சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. So the way forward for me is to tell the truth and see what happens, then go with the flow. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டா இருக்கான், இல்ல பாய் ஃப்ரெண்ட் ஆகுறான், லவர் ஆகுறான், கல்யாணம் பண்றான், it's all up to them. பயப்படுறது ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது. அட்லீஸ்ட் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு இருக்கும் அவங்களுக்கு. correct. ஃபியூச்சர்ல நீ ஏன் சொல்லன கேள்வி வராது, நான் சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி அவன் கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம், அவன் எங்கதான் ஒர்க் பண்றான், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எவ்வளவு ஐடியா இருக்கு. இப்பெல்லாம் கூகுள் பண்ணா சாட் ஜிபிடி எல்லாத்தையும் சொல்லிடும். ப்ரொஃபைல் வச்சு பாட்காஸ்ட் வச்ச உடனே அடுத்து அதுதான் கண்டுபிடிக்க போகுது. உனக்கு ஏதோ பாயிண்ட் இருக்கு, சொல்லி பார்த்து. So, இப்ப அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தோம்னா, நம்ம கல்யாணம் இல்ல டேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, கோ வித் த ஃப்ளோ ஆர் வாட் எவர், இவங்க 2 பேர் பேச்சை கேட்டு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுப்போம், சொல்லிட்டு இது நடக்குதுன்னே வைங்க, வாழ்க்கை பூரா இவன் வெளியில உங்களுக்கு சீட் பண்ணுவானா மாட்டானா, உங்களுக்கு தெரியாம என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்ற ஒரு கேள்வி உங்க டேகர் மாதிரி உங்க தலைமையில உட்காந்துருக்கும் ஃபார் எவர். ஒன், பிகாஸ் ஹீஸ் யங்கர் தென் யூ, அவரோட மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். வெளியில இருக்கும் போது நம்மளுக்கு ரியலா அவங்க யாருன்னே தெரியாது. கூட ஒரே வீட்டுக்குள்ள கல்யாணம் ஆனோன்னு எப்படி எல்லாம் பேசுவார் தெரியுமா, வாழைப்பற மாதிரி இனிக்கிற மாதிரி பேசுவான் மேடம், அப்படி பேசி பேசி ஏமாத்திட்டான் மேடம்ன்ற மாதிரி அவ்வளவு பேசுவார் வினோத். கல்யாணம் நீங்க தானே பேசுற, அது பேசுறல எவ்வளவு பேசுறேன் பாரு. போனட்டு பேசுறீங்க, சைந்த வீட்டு எங்க பேசுறீங்க? சைந்த வீட்டு என்ன பேசுறேன் டைரக்டா. இல்ல வாழைப்பழம் ஆனா மாதிரி சைந்த இல்ல நான் சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் மரமா வராது. அது மரம் சத்தியமா மரம். அந்த முதல் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் வந்து, அது எங்கன்னு இல்ல, எல்டர் பசங்க யாரும் தப்பே பண்றது இல்லையா, எவனோ வெளியே போறதே இல்லையா, திருட்டுத்தனம் பண்றதே இல்லையா. உங்களுக்கு சொல்றேன், யார் வேணா தப்பு லேடி பாயிண்ட்ல நான் சொல்றேன், உங்ககிட்ட இவ்வளவு நாள் அவன் சீக்கிரட்டிவா இருக்க முடியும்னா, ஒருத்தன் அவனோட பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ண முடியா ஒருத்தன் இருக்கானா, உங்களோட ஒன்லி ஃப்ரெண்ட், த சோ கால்ட் ஒன்லி ஃப்ரெண்ட், இது வரைக்கும் அவரோட எந்த பர்சனல் விஷயமா அவரோட ஏஜ் கூட அவர் உங்களுக்கு சொல்லாம இருக்காருன்னா, ஏஜ் கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு மேட்டர். அவன் எந்த காலேஜ்ல படிச்சான்னு தெரிஞ்சாலே அவங்கள தெரிஞ்சிட்டாங்களே 10 வருஷம் எங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்கள பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்காதா, எந்த இயர் பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா? டிபெண்ட்ஸ் ஆன் how importance he is giving to her, because he has a motive. இருக்கலாம். அங்கதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பையனா நான் திங்க் பண்ணேன்னா, இப்ப அன்மேரிட்னு வச்சுக்கேன், ஸ்கூல் பசங்களுக்கே ஏதாவது ஆன்டி மேலதான் அஃபினிட்டி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவன் காலேஜ்ல முடிச்சு அவன் ஏதாவது செக்ஸ் யாருக்கிட்ட வச்சுட்டா ஓகே, அவன் பொண்ணுன்னு இருக்கணும், அவ்வளவுதான் தோணுமை. அஸ் அ பாய் நான் சொல்றேன், அஸ் அ மேன் கல்யாணம் ஆகுது ஒரு பையனா, அவனுக்கு கியூரியாசிட்டி வந்து எப்பவுமே ஏதோ ஒரு ஆன்டி பொண்ணு எது கிடைச்சாலும் ஓகே தான் மைண்ட் இருக்கும். அந்த விஷயத்துல கூட அவன் பழகி இருக்கலாம், we don't know. ஆனா I'm giving a positive approach. அதனால நான் நினைக்கிறேன் அவன் ஜெனியூனாவே அவன் ஒருவேளை அவனுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க இருக்கலாம், ட்ரை பண்ணது வரைக்கும் தெரியாதுன்ற நான். அவனுக்கு வாழைப்பழம் வலிக்கி நழுவி வந்து விழப்போது அவனோட கப்புல அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீங்க எல்லாரும் போய் வில்லுன்னு சொல்றீங்க. நான் இல்லப்பா, நான் இன்னொரு ஆப்ஷன் யோசிக்கிறேன். அவங்களுக்கு அதை தாண்டி அவங்களுக்கு வேற எதுவுமே லைஃபே இல்லைன்னு நினைக்கிறாங்க, வாழ்க்கை ஃபுல்லா தனியாவே இருந்து வாழணும்னு அவசியம், அதுக்கு அட்லீஸ்ட் இப்படியா ஜாலியா இருந்து போங்கன்னு நான் அதை சொல்லவே இல்லை, தப்பு இல்ல. அப்படி அதான் நான் சொல்றேன். நான் எப்படி சொல்றேன்னா, ஃப்ளோ வருது இல்ல, போகும்ல, இது வரணும்னா நீங்க சொல்ற மாதிரி இவன் தான் தி பர்சன்னா அது நடக்கும். நடக்கும்போது ட்ரை பண்ண. இப்போ இந்த ஊர்ல லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்காங்கல்ல, லிவிங் பண்ணு அவனோட. எக்ஸாக்ட்லி அத நான் சொல்ல வரேன். அடுத்து இது எதுக்கு சொல்ற லிவிங் பண்ணு? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இல்லப்பா சர்ப்ரைஸ் பண்ணு புவனா, கோ டைரக்ட்டா அத தான் சொல்றேன்ப்பா. யூ டெல் தி ட்ரூத், ஆஸ்க் ஹிம் தி क्वेश्चन, சேம் திங். உனக்கு ஏதாவது அஃபேர் இருக்கா, உனக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, மேரிடா அன்மேரிடா, எல்லாத்தையும் கேளு, குடும்ப கதை கேளு, எல்லாம் கேளு, குடும்ப கதை கேளு. we can have a relationship கூட சொல்லலாம். even if he is not going to marry, if you are ready for it, just have the life with him and see what happens next. So ஒருவேளை இவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ், இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ்க்காக அந்த பையன் இங்க பின்னாடி பர்சீவ் பண்ண என்ன பண்ணுவீங்க? I strongly doubt. ஏன்னா அவங்க இந்தியால கல்யாணம் ஆகி 4 years முன்னாடி யூஎஸ் 4 வருஷத்துல ஒருத்தங்க கிரீன் கார்டு வாங்க வாய்ப்பே கிடையாது. I disagree. இன்னொரு பாயிண்ட் நீ சொன்னது வந்து,
அந்த பையன் ஒருவேளை சிட்டிசன் பையனா இருந்து இந்த ஊர்லயே இருக்கான்னு அப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். அப்படி பார்த்தா இவங்க மேலதான் ரெட் ஃபிளாக் நீ சொல்லுவ. So we don't know. அந்த information இல்ல நான் என்ன சொல்றேன்னா இல்லப்பா ஃபுல்லா babe, நான் என்ன சொல்லிருப்பேன் இல்ல நான் என்ன சொல்லுவேன் இல்ல நீங்க சொல்ல நான் ரெண்டு சைடும் பேசுறேன். இவங்க ஒருவேளை சிட்டிசனா இருக்கு அம்மா சொல்ற மாதிரி ஓ இவங்க சிட்டிசன் அதுக்காக வராங்க. அப்ப அதுதான் ரிவர்ஸா இருக்கலாம். கரெக்டா? நான் I am only talking Babe, about Bhuvana. I have zero opinion on that boy. I have no I am judging both. I'm giving both Because options. you are listening only to Bhuvana. I know only Bhuvana's story. ஆமாப்பா. She is my friend. I will ask ஏன் உனக்கு வேற ஆளே கிடைக்கலன்னு தானே அவன் சொல்றான். பின்னாடி எதுக்கு போற? யார் அவன்? ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பரை கொடு, நான் பேசுறேன். உண்மையா சொல்ற Bhuvana, நீங்க எனக்கு DM பண்ணி அவன் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் கேட்டு தரேன் அவன் யாருன்னு. எனக்கு நம்பரையும் இதையும் எனக்கு DM பண்ணுங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன். அந்த என்னோட எல்லா CIA எல்லாம் இல்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் சும்மா தான் உட்கார்ந்துருக்கானுங்க. ஏய் இந்த தம்பி யாருன்னு கண்டுபிடினா எனக்காக கண்டுபிடிச்சு தர ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு தான் வேலை. இப்ப நாங்க ஒரு ஸ்ப்ரீல எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். அதுல இந்த பேரு ஏதாவது இந்தியால என்ன பண்றாங்க பாருங்க. ENI லிஸ்ட்ல இவன் ஃபோன் நம்பரையும் பேரையும் போட்டோன்னா ஓ இந்த நம்ம கிளாஸ்மேட் போல இருக்கு தேடிடுவாங்க. இன்னைக்கு இருக்க ஜோஷ்ல சீரியஸா சொல்றேன் வினோத், புவனா அவங்க வந்து உண்மையாவே என்னுடைய இன்புட்டை வேல்யூபிளா நீங்க நினைச்சு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதெல்லாம் நிறுத்திட்டு அந்த பையன் யாரு, என்ன, அவன் எங்க இருக்கான், என்ன செய்யறான்றத கண்டுபிடிக்க. இந்த ஒரு விஷயத்துல I agree with Sainthavi. இந்த விஷயத்துல to find out background and go with the flow. Don't tell him because let him find out who you are. If he's serious about you, I feel like he's not serious about you. He's just using you as a time pass friend, acquaintance. That's it. It's like a tour, or tour buddy. டூர்ல போறாங்க. இல்ல அது கண்டிப்பா இருக்கலாம். நான் அத டிஸ்கிரைப் பண்ணல. ஹைக்கிங் போறாங்க, ஒரு குரூப் போறாங்க. ஆனா அவங்களுக்கு ஃபீலிங் வந்துச்சுப்பா. அவன் இன்னும் 10 வருஷம் கூட எதுவுமே சொல்லாம ஜாலியா இருப்பான். ஹாய் ஹலோ பரமல்ல நல்ல வேற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இருக்கலாம். that's what I'm telling. இருக்கலாம், அவனுக்கு அஃபேர் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், என்ன பொண்டாட்டி ஊர்ல கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்து கூட இருக்கலாம். how do you know? you never know. நீ சொல்ற ஒரு ஆன்ட்டி, நீ சின்ன பையனா ஒரு ஆன்ட்டி இருந்தா ஓகேன்னு. ஆமா, அப்ப அவன் தான சின்ன பையன். ஆமா, அவன் இந்த பொண்ணு ஆன்ட்டி நினைச்சிருப்பான். ஆமா, எல்லாம் பண்ணுவான். நான் என்ன சொல்றேன்னா அவன் நடிக்கிறான். you do the due diligence. எப்படி நான் வந்து அவங்க இல்ல அவங்க கிட்ட நான் என்ன சொல்றேன், நீங்க போய் உண்மையை சொல்லி என்னன்னு பாருங்கன்னு சொல்றேன்ல. அதுக்கு முன்னாடி எப்படி உண்மையை சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிஷம் அதுக்குதான் அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு நிமிஷம் நான் சொல்ற கேளுப்பா. நீங்களும் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கங்க, அவனை கண்டுபிடிங்க, கூகுள் பண்ணுங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ஃபுல் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இருந்ததுன்னா இன்டர்நெட்ல இல்லாத இன்ஃபர்மேஷனே கிடையாது. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க, கூகுள் யூஸ் பண்ணுங்க, ஏதோ யூஸ் பண்ணி லிங்க்டின் யூஸ் பண்ண, சைந்தவிக்கு நம்பரை மட்டும், பேரை, ஃபுல் நேம் மட்டும், ஃபர்ஸ்ட் நேம் நானே கண்டுபிடிச்சு தரேன், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அனுப்புங்க, அவன் மொத்த ஹிஸ்டரி எடுத்து தரேன் உங்களுக்கு. ஓகே, அவங்க பேக்ரவுண்ட் வந்ததுனாவே அவங்க அன்மேரிடா இருந்தா அவன் ஒத்துக்கிட்டா கூட குடும்பத்தை ஒத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒண்ணு. ஆனா அவனோட இங்க தனியா வாழ்க்கை வாழ்தான் குடும்பத்துக்கு தெரியாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அங்க அது வேற கதை. ஆனா இதுதான் உண்மை, ரியாலிட்டி. அவங்களுக்கு சரி நான் என்ன சொன்னேன்னா, அவங்களுக்கு அந்த மைண்ட் வந்துடுச்சுப்பா. she has to try and see whether who is that boy, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன அவனுக்கு என்ன அந்த ஃபீலிங் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல அவங்களும். I want to have a closing note for me. She should start having some more friends like girls. True. Friends who are girls, friends who are boys, ladies, friends who are men, friends who are men, not boys. Yeah, men, and then see her possibilities. No, it's not possibility. அவங்களுக்கு வல்லமா இப்ப நான் தனியா இருக்க கூடாது. When I saw Vinod, he was a man. He was not a boy. Yeah. I feel like this guy is a boy, not a man yet. Yes. You need a man in your relationship. From what she says. Because she already went through a divorce. It depends on his family situation. அவன் வந்து rich brat இருந்தானா, he will be always a boy. He will never be a man. Okay. Then she will be in one more second episode of her first life. இல்லப்பா, அது she has to decide. நீங்க சொன்னீங்களா மென்னோட பழகி பாருன்னு. நான் சொல்றேன் 99% of the men will have the sexual motive only. ஒரு பொண்ணு பழகுறா, if she knows that she is a divorcee and she is alone. உங்ககிட்ட ஒருத்தர் வந்து வினோத் நான் டிவோர்ஸியா இருக்கேன் வினோத் சொன்னா நான் பழகவே மாட்டேன் அவங்க கூடன்ற. அன்டே அதர்வைஸ் அவங்க சைந்தவி ஃப்ரெண்ட், சைந்தவி மூலமா என்கிட்ட பேசலாமே தவிர நான் எத்தனை பேர் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நீங்க யோசிச்சு பாரு. எல்லா மென்னும் சைந்தவி கால் பண்ணி பேசலாம். ஏன்னா she is doing a lot of social service. They will talk. I will never call girl any lady and talk. அவங்க மூலியமா வேணா என்கிட்ட வந்து பேசலாம், நான் பேசவே மாட்டேன்.
ஏன்னா நான் பஸ்ல போகும்போது கூட ஏதாவது சொல்றேன், நான் பஸ்ல போகும்போது கூட ஏதாவது பொம்பளை இடிச்சா கூட எது வேணா சொல்லலாம். They'll twist. No, that's your choice. You're doing Yeah, it because because you feel like you want to protect your. Yeah, my sanity. அம்மா ஏன்னா நான் எப்படி வேணா மாறும், ட்விஸ்ட் ஆகும். அதனால ஆனா you I need to இல்லப்பா நான் But என்ன you சொல்றேன், have a friend who is a girl. She's also married. You talk to her, right? There's nothing wrong in ஆமா talking to a girl. இல்ல அப்ப கூட நான் லிமிட்டா வச்சுப்பேன். ஏன்னா ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், ஏன்னா சித்தி, எங்க சித்தி, சொந்த சித்தி, நான் ஜென்ரலா பேர் விட்டு தான் பழகிருக்கேன் குழந்தையில இருந்து. இல்ல அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி ஒரு பேர் விட்டு கால் பண்ணிட்டாங்க, நீ நான் புருஷன் மாதிரி பேர் விட்டு கூப்பிடுறேன்ட்டாரு எங்க அம்மா, எங்க மாமா. எனக்கு ஐயோ என்னடா, அன்னைக்கு அப்புறம் என் சித்தி 2-3 வயசு இருந்தா கூட நான் பேரை விட்டு சித்தின்னு தான் வார்த்தை ஆட் பண்ணிப்பேன். இல்லப்பா, இல்ல அதுதான் சொல்றேன், எக்ஸாக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஹஸ்பண்ட். அதனால ஐ நீட் டு பி கேர்ஃபுல் வித் எனி நான் யார்கிட்ட பேசினாலுமே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட பேசினாலும், இல்ல இங்க இருக்கிற மென் யார்கிட்ட பேசினாலுமே, I make sure that they know that I'm on speaker phone. I make sure that they talk to Vinod. I make sure that I talk to their partner. I keep a very clear thing. Nothing is secret. நீ ஆபீஸ்க்கு போகும்போது வர வழியில எனக்கு ரைஸா அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லப்பா, they will do it. That's what. ஆனா அப்படி அவன் ஒரு வைப் ஆல்ரெடி இவங்களுக்கு தெரியாம, அவன் இவங்கள பத்தி எதுவுமே இது வரைக்கும் தெரியாம ஒருத்தன் இருக்கானா, he is not close enough to you in the first place. I agree. நான் எதுக்கு கான்ட்ராடிக்ட் பண்றேன்னா, அவங்க வந்து இப்ப நீ அவங்க அந்த க்ளோஸே இல்ல இவ்வளவு நாளைக்கு, இப்பதான் உங்களுக்கு அந்த ஐடியா வந்திருக்கு. ஆமா, சோ இப்ப நீ உங்களுக்கு இல்ல வினோத், நீங்க என்ன பாக்குறீங்க, நான் வந்து உங்ககிட்ட வந்தோன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு வினோத் சொல்றேன்னு, நான் டெஸ்பரேட்டா இருக்கேன்னு தெரியாது. அது வல்னரபிலிட்டி, என்னோட வல்னரபிலிட்டியை நீ ஏன் காட்ட, அது ஏன் புவனாவை காட்ட சொல்றீங்க? நான் காட்ட சொல்லப்பா, நாளே தான் தெரியாதா? இல்லையே, நீங்க நார்மலா இருப்பீங்களா? ஒரு நிமிஷம் நான் எனக்கு ஃபீலிங் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அங்கதான் தப்பு பண்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன்றத கரெக்டா புரிஞ்சுக்கோ. நான் கால் பண்ணி பேசுறேன், புவனா வந்து பேசுது அந்த பையன்கிட்ட, ஜெனரலா பேசுறேன், கேஷுவலா பேசுற. நீ பேசும்போது ஏதோ ஒரு விஷயமா டீப்பா ஜெனரலா பேசிட்டு இருக்கும்போது நார்மலா டிராவல் பத்தி பேசுறேன். ஆமா, அப்ப எப்பதான் குடும்ப கதை பேசுவ? அப்ப நீங்க கேக்குறீங்களா, இவ்வளவு நாளைக்கு சொல்லவே இல்லைன்னா ரெட் பிளாக்ன்ற சொல்லனா அப்ப என்ன சொல்லுவேன்? பிகாஸ் சில்ல உடே வரணும். அப்போ ஃபியூச்சரே கிடையாதுன்னு நான். Yeah, that's what I'm saying. No, நான் சொல்றது வந்து if it happens, no, நான் என்ன சொல்றேன்னா, you tell the truth. Say, hey, இங்க பாரு, I had a life, I got married, I got divorced. எதனால டிவோர்ஸ் ஆச்சுன்னு கூட சொல்லு. முடிஞ்சா உனக்கு இஷ்டம்னா சொல்லாத. இதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு இவ்வளவு வயசாகுது, ஐம் ஜஸ்ட் லிவிங் மை லைஃப் கேஷுவலா, ஜஸ்ட் கேஷுவலா சொல்லு. ஐம் நாட் சேயிங் சீரியஸா வல்னரபிளா எதுவுமே தேவையில்ல. This is my life-ன்ற ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல don't do it on the phone, do it in person. Yeah, doesn't matter. If you're going to follow their advice, don't do it on the phone. That's fine. நேர்ல கூட சொல்லு. In person. in person சொல்லலாம். If he has to run away, he'll run away. ஆமா, இல்ல so ஆமா, I agree, that's okay. நேர்ல கூட சொல்லிடு. சொல்ற பிறகு you general be normally எப்பவும் போல நார்மல் ஃப்ரெண்டா இரு. Then see what happens. If he is having the sexual motive இருக்கா, இல்ல அவன் ரெகுலராவே அன்பாவே இருக்கானா, கேர் பண்றானா, இல்லனா அவன் வந்து விட்டுட்டு ஓடிறப்பா இந்த ஆண்டியே வேணாண்டா சாமின்னு ஓடுறானா, எல்லாத்தையும் பார்த்துட்டு then you talk about your interest. If he is also interested, surely he will propose. He surely will try. No, he will try if he wants. What இது என்ன விண்ணை தாண்டி வருவாயாவா? 2 years பெருசு ஜெஸ்ஸி ஆனா வருவான்ப்பா. சிம்பு, உங்க தலைவர் சிம்புவே மன்மதன்ல பண்ணிருக்காரு, ஜோதிகா மன்மதன்ல ட்ரை பண்ணிருக்காரு, நயன்தாராவை பண்ணிருக்காரு வல்லவன்ல. நான் பாத்துட்டு இருக்கேன், எல்லாரும் அமைதியா இருக்காங்க. சிம்புக்கு நீ பாத்துட்டே இருக்க வேண்டியதா? அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்புன்னு பாத்துருக்கேன். 2 பேரும் பாத்துட்டு இருக்க நீ. அந்த காலத்துல இருந்து பிரேம்ஜிக்கு 3வது பையன் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னா அவன் 2 பேர் இருக்காங்க. ஒருத்த சிம்பு, இன்னொருத்த அந்த இவன் யாரு, நம்ம டி. அவனுக்கு கல்யாணம் ஆகல, அவனுக்கு பொண்ணு கொடுத்துறாதீங்க. நான் சிம்புக்கு மட்டும் தான் பாக்க. யாராவது சிம்புக்கு பொண்ணு இருந்தா சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன் கல்யாணம் பண்ணி வைக்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா, they have to go with the flow. I agree, but ana desperate will come out of நீ உண்மையே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு சொன்னாதான் பட் டெஸ்பரேஷன் வரும், வல்னரபிலிட்டி வரும். you no okay, let me be very clear. நான் சொன்னது வந்து எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு 20 வயசு, எனக்கு இவ்வளவு வயசு ஆச்சு, என்னோட லைஃப். அவன் எதுவுமே சொல்ல மாட்டானாமா? அவனை கேளு, நீ சொல்லிட்டு உனக்கு ஏதாவது இருக்கா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அதெல்லாம் சொல்ல மாட்டேனா? இல்ல அது நீ கேட்கவே கேட்காத, ஆட்டோமேட்டிக்கா அவன் சொல்லணும்ன்ற அவன் ஷேர் பண்ணும்போது அவன் சொல்றானா, அவனுக்கு ஒரு நல்லவனா ஆக்கி விடாங்க. ஆமா, அவனுக்கு அப்பதான் சான்ஸ், vulnerability to chance. Okay, give a chance to ஷார்ட் ஃபிலிம்ல அப்படி அவன் ஏன் 10 வயசு பெரிய பொண்ணு சூஸ் பண்ணுவான்? அவன் ஏன் ஆல்ரெடி 10 வயசு பெரிய பொண்ணு சூஸ் பண்ணுவான்? அதெல்லாம் ரெகுலரா பண்ண மாட்டாங்கப்பா. அவன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறான், அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னா பண்ண மாட்டான். ஆனா அவனோட சூழ்நிலை நமக்கு தெரியாது. அவன் இங்க ஒரு சில கேரக்டர் நம்ம பாக்குறோம்ல,
கல்யாணம் அவனுக்கு எவ்வளவு பொண்ணு பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது, அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு அமையவே மாட்டேங்குது. ஓகே, போனா கிட்ட அவனோட பெட்டர் பணம் இருந்து, பெட்டர் ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ் இருந்து, இங்க ஒரு செக்யூர்டு லைஃப் இருந்தாங்கன்னா அவனுக்கு அது ஒரு, அவனுக்கு இல்லாம இருந்ததுன்னா நான் அது ஒரு அமெரிக்கால comfort. நான் அமெரிக்கால சம்பாதிக்கிறோமா? அமெரிக்கா சம்பாதிக்கிற சோஷியல் சம்பாதிக்கிறான்னு ஸ்டேட்டஸ் இல்ல. சொல்லல, அவன் சம்பாதிக்கிறான்னு சொல்லல, அவங்க அவன் வேற ஸ்டேட்ல வேற என்ன பண்ணிட்டு இருப்பான்? வீட்லயே வந்துட்டு இருப்பானா? இவன மாதிரி ஒரு பையனா இருக்கான்னு வைங்க, தவின் மாதிரி. 25 வயசுல வேலை செஞ்சு வெட்டியா அவனுக்கு இருக்கானா? 25 வயசுன்னு எப்படி தெரியும்? நான் அசியூம் பண்றேன். ஏன்னா அவங்களுக்கு அவங்க 21, அவங்க 31 வச்சுக்கோங்க. அவனுக்கு 20 இயர்ஸ் அவங்க 21 இருந்தா அவன் படிக்கிற பையனா? அப்போ காலேஜ் படிக்கிற பையனா? அவன் பார்க்க பல்கா இருக்கலாம்ல, பெரிய பையனா இருக்கலாம்ல. அந்த டியூ டிலிஜென்ஸ் அவங்க தான் பண்ணணும். இந்த ஊர்ல 21 வயசு வரைக்கும் அடல்ட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி 21, 22, she is 32, still young. 25, இந்த ஊர் சிட்டிசன் பையன். இந்த ஊர் சிட்டிசன். நம்ம நெஃப்யூ இருக்கான்ல, அவன் வயசு. நான் அப்படி அப்ப அவங்களுக்கு இல்ல, நான் அப்படி நினைக்கல. அப்ப அவங்க 40யா? நான் அவன் அப்படி 30யா? இல்ல, நான் அப்படி நினைக்கல. அவங்களுக்கு அட்லீஸ்ட் 25 இருக்கணும். அவன் இந்தியால இருந்தா இங்க வந்து இங்க வந்து வேலை செய்யறான்னு நான் நினைக்கிறேன். இந்தியன் கைன்றாங்க. she didn't say American guy or This American guy also citizen. Indian guy. No, they are not. அவங்க வந்து பார்க்கறதுக்கு தமிழே பேச மாட்டானுங்க அவனுங்க யாருமே. இந்த போனாக்கு கண்டிப்பா அந்த பையன் தமிழ் பேசுற இந்தியன் பை, ஒர்க்கிங் இன் US, அவ்வளவுதான். சரி, நான் சரி, சொல்றேன். நமக்கு தெரிஞ்ச நம்ம ஒரு assume பையன், இந்தியன் பையன் வந்து இங்க மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு படிக்கிறான். ஆமா. அந்த பையன் வயசு வந்து 26, இருக்கலாம். 25. இருக்கலாம். அவன் அவன் வந்து இருக்கலாம். ஒரு 35-year-old பொண்ணோட பழகுறான்னு வச்சுக்கோங்க. அவனும் டூர்ல அவதான் நான் கேக்குறியா? இருக்கலாம். அவன் மாசம் மாசம் ஒரு ஸ்டேட்டுக்கு போறான். அவனா எதுக்கு அவனுக்கு போன் அடிச்சு கேட்கல, தம்பி ஆனா சீரியஸ் நோட், ஆனா அவங்களுக்கு சீரியஸ் நோட் வந்து நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவா சொல்லிடுறேன். ஓகே, நிறைய பேர் வந்து இது மாதிரி உமனுக்காகவும் they will see ஒரு வல்னரபிளா இருப்பாங்க. வல்னரபிளா இருக்க டிவோர்ஸ்ட் வைஃப், டிவோர்ஸ்ட் கேர்ள்ஸ், உங்க இல்லனா கல்யாணம் ஆகாத ஒரு ஏஜ் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க. இந்த மம்முட்டி படம் தான் ஒரு கதை. மம்முட்டி கதை வந்து 1986 நடந்த ஒரு கதையை மம்முட்டி ரீசெண்டா எடுத்தார்ல, கேரளா தமிழ்நாடு பார்டர்ல. இந்த மாதிரி ஒரு ஏஜ்டு கல்யாணம் ஆகாம இருப்பாங்கல்ல அவங்க, இல்ல டிவோர்ஸியா இருப்பாங்கல்ல அவங்க, அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட அஃபேர் வச்சுட்டு அப்புறம் அவங்க கொலை பண்ணுவார். சீரியல் கில்லர் இது. அதான் அவங்க ரியல் நடந்தது. ரியலா நடந்ததுமா இது. நம்ம மம்முட்டி. ஆமா, அவர் ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்ச படம். அது ரியலா நடந்த ஸ்டோரி எடுத்திருக்காரு அவரு. ஓகே, கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்காரு டிராமட்டிக்கா, ஆனா ரியலா நடந்தது. எல்லாரையும் இந்த மாதிரி மேட் செக்ஸ் பண்ணிட்டு பாத்ரூம் கூட்டு போய் நீ மாத்திரை சாப்பிடலாம் குழந்தைங்க வந்துடும் சொல்லிட்டு அந்த மாத்திரையில சைனாய்டு கலந்து மிக்ஸ் பண்ணி ஒருத்தர் கொடுத்துருவான். பப்ளிக் டாய்லெட்ல போய் மாத்திரை போட்டோன்னு செத்துருவாங்க. ரியல் நடந்தது. அதுவும் படம் எடுத்திருக்காங்க. ஆப்வியஸ்லி கொஞ்சம் ட்ராமாட்டிக் பண்ணிருப்பாங்க, ஆனா ரியல் ஸ்டோரி. ஆனா இது மாதிரியும் சில பேர் இருக்காங்கன்ற நான். சோ அதையும் அவங்க வாட்ச் பண்ணணும். இட்ஸ் நாட் தட் நான் போய் நான் சொல்லிட்டேன், வினோத் சொன்னாரு லவ் பண்ண சொன்னாரு, ப்ரப்போஸ் பண்ண சொன்னாரு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நான் சொல்றேன் உங்க லைஃப், நான் எமோஷனை சொல்ல நான் சொல்றது வந்து நீங்க உங்களுடைய ஸ்டோரிய, உங்களுக்கு ஃபீலிங் வந்துச்சு அந்த பையன் மேல, யூ டெல் யுவர் பேக்ரவுண்ட் அண்ட் ஸ்டோரி அண்ட் see what happens next, whether he is interested to talk again or he is okay to talk. அவன் ஓகே, அப்புறம் அவனுடைய பேக்ரவுண்ட ஃபுல்லா தெரிஞ்சுக்கங்கன்ற. அவங்க அம்மா அப்பா யாரு, அவங்க அண்ணன், அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா, அண்ணன் தம்பி இருக்காங்களா, அந்த பையன் என்ன படிச்சிருக்கான், எங்க வேலை செய்யறான், அவனுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, அவனையும் கேட்கலாம். அதெல்லாம் சொல்லுவான். அவன் ரியல் ஃப்ரெண்டுன்னு அவன் அந்த மாதிரி பேசுற டைப் தான் சொல்லுவான். அவன் சீக்கிரட்டா சீரியல் கில்லரா இருந்தாலும் சொல்ல மாட்டான். அவங்களுக்கு ரெட் ஃபிளாக் வரும். இல்ல பேப் இல்லப்பா இவங்க இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணல, அதனால அவங்க கேட்க முடியாது, அவனை சொல்ல மாட்டான். இவங்க அவங்க ஸ்டோரி சொல்லிட்டாங்க, அதை தாண்டி அவன் சொல்லணும். இப்போ அவன் சொல்லனா தென் இட்ஸ் ரெட் ஃபிளாக். இப்ப நீங்க அம்மா சைந்து சொன்ன மாதிரி ரெட் ஃபிளாக்னு சொன்னாங்களே, ஐ டோன்ட் see as a red flag. ஏன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ட்ட நம்ம எடுத்த உடனே எல்லா கதையும் சொல்லவே மாட்டோம். According to him she is a red flag, according to her he is a red flag. எப்படிப்பா நான் சொல்லுங்க, ஒரு தேர்ட் பர்சன்ல பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். அது நீங்க ஒத்துக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு புரியுது, அதனால தான் நான் டிஸ்அக்ரி சொல்றேன். நான் இது வந்து unsafe for Bhuvana to have only one friend, that too a friend who is 10 years younger than her, and a guy who she has no clue of who he is. 4 years இந்த கண்ட்ரில இருந்திருக்காங்க. அந்த ஒரு பர்சனை ஃப்ரெண்டா நினைக்கிறாங்க, அவரும் பக்கத்துல இல்ல. ஆனா வேற யாருமே இத அவங்களுக்கு சொல்லலன்னா it is okay, let me be the person to blow that whistle and tell her, listen Bhuvana, time to wake up. I'm not judging her, I don't care about whether she fell for him. இல்ல அது நான் ஒத்துக்கறேன், she can make friends னு சொல்லலாம். ஏனா இந்த எமோஷனல் லவ் கிவலாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போய்டும். ஓகே, இதெல்லாம் 2 செகண்ட்ஸ்க்கு வர்ற ஒரு மேட்டர். எமோஷனலா எடுக்கிறது, அவன் ஏதாவது ஒரு ஹர்ட்ஃபுல் டயலாக் சொல்லிட்டான்னு வெச்சுக்கோங்களேன், through the course of life
அவங்க எப்படி இப்படி தோணுதோ அடுத்த செகண்ட் அப்படியே ஃபிளிப் ஆகி தோணும். எதுக்கு இதை நம்ம தலையில எடுத்துட்டு வந்து இல்லப்பா கட்டிக்கிட்டோம். அந்த ப்ராப்ளம் எல்லா மென்னும் கூட இருக்கும். எஸ், ஆனா யாருக்கு வேணா கல்யாணம் இருக்கும். ஆயிருந்தா நம்ம விட்டுட்டு போக மாட்டோம். ஆனா ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அது இருக்கும். ஆனா ஆனா கல்யாணம் ரிலேஷன் நீ கல்யாணம் ஆனாவே இப்ப எல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா தானே கல்யாணமே பண்ண முடியும். அது யோசிச்சு பாருங்க. நீங்க இல்ல இல்ல கூப்பிட்டாலே நான் அவங்க இல்ல வரமாட்டாங்க. ஐ அக்ரி வித் சைந்தவி ஒன் பாயிண்ட். நீங்க வந்து அந்த ஒரு பையன் தான் ஃப்ரெண்டுன்ற இப்பதான் என் வழிக்கு வர இல்ல ஒரு பையன் தான் ஃப்ரெண்டுன்றதை தாண்டி நீங்க வந்து ரெகுலரா ஒரு உங்க ஏரியாலயோ இல்ல உங்களுக்கு ஒர்க் பண்ற கொலீகோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு யூ ஆல்வேஸ் பவுன்ஸ் பேக் யுவர் ஐடியாஸ். ஆல்வேஸ் யாருக்கும் தெரியாம ஒரு பையன் கூட பழகுறதே. இப்ப டிராவல் பண்றோம், யாருக்குமே சொல்ல, வீட்டுல சொல்ல, யார்கிட்டயும் சொல்லாம போனாவே எங்க போனீங்க கூட தெரியாது. சோ ஆல்வேஸ் குட் ஐடியா டு ஷேர் வித் சம் ஆனா ஃபேமிலி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னது சீக்கிரட்டிவா வந்து நிறைய அது எல்லாரும் பண்ணுவாங்கப்பா. அது எல்லாரும் வெளியே போவாங்க வருவாங்க அந்த மாதிரி சொல்ற நீ. அது பண்ணுவாங்கன்ற சம்மன். Secretive-ஆ அது ஏன் நம்ம சீக்கிரட்டா இருப்பாங்க? எப்பதான் சீக்கிரட்டா இருப்பாங்க? அவங்க தப்பு பண்றாங்க தெரிஞ்சாதான் சீக்கிரட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல தப்பு பண்றாங்க தெரிஞ்சா சீக்கிரட் ஆயிடுவாங்க. அதுதான் சொல்றேன். புவனா வந்து நான் ஏன் புவனா இல்ல தப்பு நான் ஏன் புவனா ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றேன்னா அவ வந்து இல்ல I know. நீங்க projecting like I'm the No, you are not really. friend. சைந்தே வந்து பசங்களுக்கே எங்க பையன்களுக்கே வந்து நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதீங்க, உங்க வாழ்க்கை இன்னொரு பொண்ணு வாழ்க்கை இருக்காதீங்கன்னு சொல்ற டைப். அதனால அவ சைந்தே சொல்றான். நான் வந்து என்ன சொல்றேன்னா நான் புவனாக்காக பேசுறேன். I know you're talking good for Bona. ஆனா நான் இல்ல I have zero opinion on him. நான் எதுக்கு சொல்றேன்னா போனாக்கு இவன் இல்லன்னு விட்டுரு. அடுத்த லைஃப் என்ன? She has to meet someone. அதுக்கும் you never know. வருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா இவன் தான் ஒரே பையனும் நான் சொல்ல. You open உங்க ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு சைந்தே இப்ப ரீசெண்டா கல்யாணம் வலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்ப அன்மேரிடு இல்ல அன்மேரிட் அண்ட் விடோ இல்ல அந்த மாதிரி பிசினஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு. பிசினஸ் இல்ல, எனக்கும் இல்ல, இவருக்கும் பொண்ணு பார்க்கல, எனக்கும் மாப்பிள்ளை பார்க்கல, வேற ஆளுங்களுக்கு யங் அன்மேரிட் பீப்புள் பார்க்கணும் இல்ல. சரி, ஆனா நான் நிஜமா நினைக்கிறேன் வந்து ரியலாவே இட்ஸ் we are in a bad state of system now. ஏன்னா இது ஒரு விஷயம் நான் பார்க்கல. நான் நிறைய பேரு நம்ம ரிலேட்டிவ் நம்ம தெரிஞ்சவங்க பேசுறது தப்பா நீ பாத்தியோ? இருங்க, சாரி போனா கண்ணே தெரியல. பரவாயில்ல, அது ஓகே. பஸ் பிடிச்சிங்க வந்துருவாங்க. புவனாவை ஜூம் இன் பண்ணி பாக்குறேன். 52. இட்ஸ் ஓகே. கன்க்ளூட் பண்ண ஆல்மோஸ்ட் we are there. 52 நிமிஷம் பேசிருக்கோம். எனிவே என்ன பேசணும் இப்போ? அவர் என்னோட அக்ரி பண்ணிட்டாரு. நான் சொல்றது நீங்க நான் அக்ரி பண்ணது வந்து ஒரு ஃப்ரெண்ட் நீங்க சொன்னீங்க. ஆமா, சேஃபா கண்டிப்பா இருக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ன்றத தாண்டி நீங்க வந்து இன்னும் நிறைய பேர்ட்ட ஃப்ரெண்டாவ ட்ரை பவுன்ஸ் பேக் பண்ண அட்லீஸ்ட் ஐடியா சொல்றதுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டு வேணும். இன்னொன்னு வந்து நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்க வரீங்க இந்த ஊர்லனா அட்லீஸ்ட் ஒரு 4 பேர்ட்ட தெரிய சைந்தவி இதை நிறைய வாட்டி பேசியிருக்கா. ஒரு 4 பேர்ட்ட ஷேர் பண்ற மாதிரி இருக்கணும். நான் இந்த பையனோட அங்க போறேன் இல்ல இந்த டூர் போறேன் இருக்காங்கல்ல. அப்ப எனக்கு என்ன தோணுது, இவங்களும் ஒன் ஆஃப் த சீக்ரெட்டிவ் பர்சன்ஸா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது இல்ல. அதனாலயாவது அவங்க 2 பேரை ஃப்ரெண்டா வச்சுக்கணும். அத ஹாபிட்ட வளர்த்துக்கணும். நம்ம அவங்கள தப்பா நினைக்கல. ஆனா ஒருத்தங்க சீக்ரெட்டிவா ஒரே ஒரு ஆளுக்கு தான் பேசுவாங்க. இருக்கிற ஒன்லி ஃப்ரெண்டு நான் ஏன் அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ல நான் இன்னும் ஐ couldn't take it is உனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்டா இருக்காங்க, அம்மாக்கு நிறைய பேர் ஃப்ரெண்டா இருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. ஏன்னா என் மைண்ட் செட் வந்து ஐ வாண்ட் டு பி இன் தி சேம் ஃப்ரீக்வென்சி. ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்டு கிடையாது. I will not talk. I will talk to everyone. I am friendly person. But he has no friends. Yeah, because in my mind வந்து எனக்கு அந்த frequency இருந்தா தான் I will feel. While this topic is going on, I am thanking all my friends who just did not see the gender in me and then they were very kind to us, right? Are you like one Bhuvana? No. Then you're saying you are no friend. No, அப்படி கிடையாது. Your only friend is me. Isn't it dangerous? No. I have friends. What will you do if I I'm have gone? my school friends, college friends. What if I'm gone? அது நான் ஆல்ரெடி சொன்னல. ஒரு நாள் யோசிச்சு ஒரு நாள் வெளியே வரும்போது சைந்தவி ஒரு நாள் சைந்தவி இல்லனா என்ன ஆகும் யோசிச்சு ஐயோ அப்படின்னு மைண்ட் வந்துச்சு. இப்ப போனாக்கு அந்த மாதிரி தோணிச்சு, அந்த பையன் மேல ஒரு ஆசை வந்துருச்சு. நீ வைஃப் இல்லனா காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா கூட திக்கா இருந்தா பேசணும். லவ் வர முன்னாடி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அப்ப ட்ரை பண்ணாம நீ ஸ்டாப் பண்ணிட்டனா நீ சொல்லனா மூவ் ஃபார்வர்டே பண்ண முடியாது அவங்களால. பையன் வேணும் சைன் உன் பசங்க எங்க பசங்க கிட்ட நான் கேட்டோம். சின்ன பையன் பெரிய பையன் 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number, we don't care. 2 பேரும் எங்க பசங்க 2 பேரும் சொல்றாங்க. நான் பெரிய பொண்ணு,
இது என்னோட 200 வயசுல இல்ல இருக்கிற இல்ல பெரிய இல்ல வெயிட் அவனுங்க என்ன சொன்னானுங்கன்னா வெயிட் அவங்களுடைய எக்ஸாக்ட் டைலாக் வந்து 10 years 12 years is all okay. I don't want to be like my mother's age. 45 and 20 is not going to work அப்படின்றது அவனுங்க சொன்னானுங்க அவனுங்க லெவலுக்கு. சோ பசங்க 25-year-old பையன் ஒத்துப்பான்ற 25 35 ஏன்னா இப்ப பொண்ணுங்களுக்கு அது ரிவர்ஸ்ல இருக்குல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, 10 வருஷம் கேப் இருந்தாலும் ஓகேன்றாங்க. இல்ல இல்ல அது பசங்களுக்கே, நான் சொல்ற பொண்ணுங்களுக்கே இப்போ 20 வயசு பொண்ணு 30 வயசு பையன் அதே கான்செப்ட் தான். இல்ல இல்ல அது எப்படி டிஃபரெண்ட் ஆகும், அதே கான்செப்ட் தான். என்ன மெச்சூரிட்டி சொல்றது, மெச்சூரிட்டி நீ சொல்றது வந்து எனக்கு புரியுது, ஆனா அவனுக்கு மெச்சூரிட்டி வரவே வராது. நான் எல்லா சொல்ற பாயிண்டும் அக்ரி பண்றேன்னு சொல்லிட்டு சைன்டை வந்து சொல்லவே சொல்லாதீங்க, நீங்க அப்படியே இந்த ஃப்ளோன்றீங்க. நான் சொன்னாதான் உங்களுக்கு ஸ்டெப் ஃபார்வர்டே சொன்னாதான். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்றது எல்லாமே தெரிஞ்சு நீங்க இதுக்கப்புறம் சொல்லாம போறான்னு அப்ப வேற டைம் மறைக்கிறாங்க. அதான் சீக்கிரம், அதான் ரெட் பிளாக். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் இனிமே சொல்லனா அது ரெட் பிளாக். ஒன்லி ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது போனா இந்த நாங்க 3 பேர் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்ல ஃப்ரெண்டா கண்டிப்பா அவன் அதனால தான் அக்ரி வித் சைன். அந்த ஒரு பாயிண்ட் ஐ அக்ரி வித் சைன். ஒரு ஃப்ரெண்ட் சொல்லக்கூடாது, நீங்க யூ ஹேவ் டு பில்ட் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ எனக்கு வந்து இல்ல எனக்கு தேவையில்லைனா நான் பர்பஸலா அப்படி இருக்கேன், ஆனா எனக்கு வேணும்னா நான் கூட விளையாடும் போது எனக்கு எங்க ஏரியால எல்லாரும் ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் அடிங்க அவர கால் அடிச்சு. இல்ல இல்ல ஃப்ரெண்ட் இல்லனா புதுசா இதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் பாப்பாங்க. இல்ல புதுசா ஃப்ரெண்ட் இல்லனா இட்ஸ் நாட் தட் லைக் இப்ப எனக்கு புதுசா ஃப்ரெண்ட் இல்லனா நான் ஸ்கூல் வளரும் போது எனக்கு இந்த ஏரியாலே எல்லாரும் ஃப்ரெண்டு தான். காலேஜ் இருக்கும் போது என் 10 பேர் 15 பேரோட தான் எப்பவுமே இருப்போம். என் வீட்லயும் 10 பேர் இருப்பாங்க, வெளியே போனா 10 பேரோட தான் இருப்பேன். நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னா அவங்கவுங்க பிரிஞ்சு எல்லாம் அவங்கவுங்க போயிட்டோம், எல்லாம் ஒரு நாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல ஒரு ஊர்ல ஒர்க் பண்றோம். இந்த பே ஏரியால பெருசா எனக்கு அந்த கிளாஸ்மேட்ஸோ அது மாதிரி பெருசா இல்ல. இருந்தாலும் டைமிங் இருக்கிறது இல்ல, நம்ம காலைல இருந்து நைட் வரைக்கும் அந்த வேலை ஓடுது. அந்த பாயிண்ட்ல சொல்றேன் நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் போய் பழகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, ஒருத்தங்க நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறேன்னா நான் நல்லதை கூட ஷேர் பண்ண வேணாம், எனக்கு தலைவலின உடனே உனக்கு அது உறுத்துது. ஸோ வி நீட் அ ஃப்ரெண்ட் அட் டைம்ஸ் ஆஃப் at difficult times. If she is alone, especially if she is alone, adu othukrappa she need friend, she needs to build some friends. My point is, if you tell the boy, what if he takes an advantage of her? That's my worry. Okay. So I'm telling, don't be vulnerable to him. No, sign. Everyone will take advantage if they know that she is a divorcee. Online, offline, doesn't matter. So why you want to tell? No, adha solren. She has a feeling for him, and if he has a real feeling, she will be okay for that. But if he's acting, இல்லப்பா அவங்களோட அடுத்த ஆப்ஷன் என்ன? அவன் ஓடிட்டான் இல்ல அவன் கிடையாது, நீங்க சொல்லிடுறீங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன? நீங்க வந்து சொல்லிடுறீங்க, அவங்க வந்து அப்படியா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா என் மைண்டுக்குள்ள எனக்கு நான் எதுவுமே இல்ல, ஓகே நான் ஓகேன்னு சொல்லிடுறேன். அப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி நம்மளுக்குள்ள ப்ராப்ளம் வருதுன்னா அப்ப வரும். சரி அந்த பையன் விட்டுட்டான்ப்பா, இந்த பையன் கிடையாது, வேற ஒரு பையனை நான் வெப்சைட்லயோ ஏதோ டேட்டிங் சைட்லயோ ஏதோ பாக்குறேன், அவனோட பேசுறேன், அவனும் இதே சொல்றான், அவன் இங்க ஒண்ணு இல்லைன்னா ஜஸ்ட் யூ வாண்ட் தே ஆர் இன் ரிலேஷன்ஷிப். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க, இல்ல மாப்பிள்ள பாக்குறாங்க, இல்ல அவன் வேற ஏதோ இன்னொரு பொண்ணு கிடைச்சிச்சு, சரி ஓகே வில் பிரேக் அப் அண்ட் கோ. ஹவு டு யூ ஸ்டாப் அவுட்? ஹவு தட்ஸ் டிஃபரண்ட்? தேர்ஸ் நோ டிஃபரன்ஸ். இன்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் சென்னையில லிவ் இன் ரிலேஷன் இருக்காங்க, 5 வருஷம் ஒன்னா வாழ்றாங்க. Suddenly they said like it's a toxic relationship or any problem. Yeah. They are breaking up. And then they are living with some other person. அந்த பொண்ணு ஒரு பையனோட திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறா, இந்த பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். How that is different? Not different. இவங்க ஆல்ரெடி வாழ்ந்துட்டாங்க, ஒரு வருஷம் வாழ்ந்து அவங்க சண்டையில வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. அந்த பையன் இருக்கிற காலம் வரைக்கும் அவனுக்கு கண்டில் அதர்வைஸ் அவனா லவ் பண்ணி இந்த லேடியே ஓகே, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து கல்யாணம் ஆகி அப்படி ஒரு ஃபேமிலி இருந்தா ஓகே. இல்ல அந்த பையன் ரொம்ப 2 இயர்ஸ் ஃபன்னா இருந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு அவன் போய் வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவங்க தடுக்க முடியாதுன்றான். கல்யாணம் பண்ண பிறகு பிரேக்கப் திரும்பி இன்னொரு டிவோர்ஸ் ஆனா கூட எப்படி தடுக்க முடியும்ன்ற? there is no guarantee for anyone for that matter. அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, அவங்கள வந்து அவங்களுக்காக சூஸ் பண்ற ஒரு பையன், அந்த கேரக்டர் உள்ள பையனா இருக்கான், நான் மட்டும்தான் அவங்க ஃபர்ஸ்ட் டிக்கெட். எனக்காக ஏஜ் எல்லாத்தையும் விட்டுருங்க, ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. அவங்களுக்காக சூஸ் பண்ற பையன். இவங்க எப்படி அவனை சின்ன பையனாலும் நான் சூஸ் பண்ணிக்கலாம், இப்பதான் எப்படினாலும் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ, அதுக்கு ஈக்குவல் இது இருந்ததுன்னா தென் நம்ம சொல்ற எதுவுமே அப்ளை ஆகாம ஒரு நார்மலா லீடு பண்ற லைஃப் கூட பாசிபிள். ஆமா, அது எப்ப நடக்கும்னா அவன் சொல்றாங்க, அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான், சரி நம்ம ஜென்ரலா ஃப்ரெண்டா இருக்கலாம்னு இருக்கிறான். இவென்ச்சுவலி அவங்க 2 பேரும் ஃபீலிங் வருது, அவனுக்கும் ஃபீலிங் வந்துச்சு, அவன் ஒன்னா இருக்கான். சரி நான் எங்க வீட்டுல பேசுறேன்னு அவன் சொல்லி அவங்க வீட்டுல பேசுறான்னா அவன் ஜென்யூன். ஏன்னா அவன் இஸ் ட்ரைங் எஃபர்ட், புட்டிங் இஸ் எஃபர்ட் ஃப்ரம் ஹிஸ் எண்ட்.
அங்க எங்க அப்பா சொல்றேன் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்ல அவன் ஆல்ரெடி மேரிட், அவனும் டிவோர்ஸி, இல்ல அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்ல அவனுக்கு ஏதாவது ஓல்ட் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கு, அவன் ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு இருக்கானா, ஆர் யூ ரெடி ஃபார் இட்ன்றதும் அவங்க திங்க் The பண்ணிக்கணும். minute they sleep with each other, இது dilute ஆயிடும். அது எல்லாரோடவும் தானேன்றேன், அது யாரோட இருந்தாலும் அப்படிதான் அதனால ஆகும். ஒன்னு இதுல லூஸ் ஆகுறது இவங்க தானே. இவங்களுக்கு லூஸ் Fully invest ஆயிட்டாங்கல்ல. இல்லப்பா, அது யாரோட பண்ணாலும் இனிமே ஃபுல்லி இன்வெஸ்டட் தான், வேற வழி கிடையாதுன்றேன். இன்னொருத்தரை மீட் பண்றாங்க, இவனை விட்டுறாங்கப்பா, இவனை விட்டுருக்கா, இன்னொருத்தனோட மீட் பண்றாங்க, அவனோட ரிலேஷன்ஷிப். இனிமே ரிலேஷன்ஷிப் இல்லாம லைஃபை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, மேரேஜே பண்ண மாட்டாங்க யாருமே. அண்டே யூஆர் லைக் அப்பா அம்மா பார்த்து அரேஞ்ச் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தவிர, நீ ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இனிமே கல்யாணமே யாரும் பண்ண முடியாது. சென்னை இந்தியாவே மாறிடுச்சு இப்போ. நான் எதுக்கு இவங்க ரெட் பிளாக் நான் சொன்னேன்னா, எல்லாமே ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கு, இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, அவனும் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு காலகட்டத்துல ஒரு சின்ன டிஃபரன்ஸ், சைந்தவி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சின்னது ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா, இந்த இதை யூஸ் பண்றதுக்கு நம்ம அந்த ரெட் ஃபிளாகை கொடுத்துட்டோம், நம்ம டிவோர்ஸின்ற ஒரு இதை. ஸோ அன்லெஸ் ஷி ஹஸ் டு மேக் ஷுவர் 500 times whether they are all in the same platform before they make a decision. நீ இத மறைச்சிட்டியேன்னு சொல்லக்கூடாதுல. அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன் நான். அதனாலதான் இனிமே மூவ் ஃபார்வர்ட். அவங்களுக்கு வந்து இதுல இருந்து தாண்டி போனாவே, அடுத்த அடி வைக்கனாவே அவங்க உண்மையை இனிமே சொல்லிடணும். எனக்கு இந்த ஃபீலிங் வந்த உடனே நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். இல்ல லைஃப் டைம் அவங்க என்னைக்குமே கேள்வி கேட்டானா நான் உடனே சொல்லிட்டேன்னு இருக்கும். அவங்க சொல்லாம இனிமே மறைச்சாலும் அது கில்ட், அதாவது ரெட் பிளாக். அப்பா ஆனா இந்த ப்ராப்ளம் வந்து எல்லார்ட்டையும் இருக்கும். எவங்கிட்ட வேணா கல்யாணம் பண்ணாலும் சொல்லுவாங்க. இளங்கரவேன்னு சொல்றாங்கல்ல, அது பாயிண்ட் இல்ல ரெடி, அதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா அப்படி ஒருத்த விட்டுட்டு போறான்னா அவன் வந்து ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது, அக்வைண்டன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் விட்டுட்டு போயிடுவான். அவன் விட்டு போனா ரெடியா இருக்கணும். எக்ஸெப்ட் ஒன்னு இது கம்ப்ளீட்டா இவங்க சொல்ற மாதிரி வொர்க் அவுட் ஆகலாம். அப்படி இல்லனா விட்டுட்டு இன்னொரு அனாலஜி எப்படி, இது இருக்கவே மாட்டாங்க. இது இன்னொரு அனாலஜி எப்படி தெரியுமா இருக்கு? நான் வந்து அமெரிக்கால இந்த சிட்டில இருக்கேன், ஆனா நான் இன்னொரு சிட்டிக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்ன இப்படி விட்டுட்டு போகணும்னு யோசிக்கிறேன்னு சொல்ற மாதிரி. ஆனா நம்ம இந்தியாவே விட்டுட்டு அமெரிக்காவுக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி தான் அவங்க ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து அவங்க அபியூஸ்ன்னு தெரிஞ்சு அவங்க டிவோர்ஸ் பண்ணி வந்திருக்காங்க வெளியே. ஸோ இட்ஸ் நாட் அ மேட்டர். நீங்க இன்னொரு சிட்டி போறது மேட்டரே கிடையாது. நீங்க அதை விட பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து அதை விட்டுட்டு வேணான்னு விட்டு வந்திருக்கீங்க. இவன் அப்படியேப்பட்ட டைப்பா இருந்தா இவன்ச்சுவலி விட்டுட்டு போனா ஓடினாலும் ஓடிட்டோன்றான். அந்த ரிஸ்க் நீங்க எடுத்து தான் ஆகணும். ஆனா ஏன்னா எவன் இருந்தாலும் அவன் ரிஸ்க் எடுத்தா ஆகணும். அவங்க பர்ஃபெக்டா எல்லாம் தெரிஞ்சு பர்ஃபெக்டா வாழ்வான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு அந்த ஒரு பாயிண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இவங்க நினைக்க முடியாத தைரியம், அந்த பையன் இதை சீரியஸா எடுத்து போகணும்னு நினைச்சானா அது இவங்க ப்ராப்ளம் இல்ல, அவனே எடுத்து போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். கரெக்ட், எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். அவன் அப்படிப்பட்ட நல்ல டைப் பையன் தான், அவனே பார்த்துப்பான், அவன் கவர் பண்ணிப்பான். இது வந்து வேட்டையாடு விளையாடு கமல் மாதிரி ஒருத்தர் வந்து ஜோதிகாவோட லைஃப்ல உள்ள வரணும்னா, ஜோதிகா தானே இந்த படத்துல ரைட், அது மாதிரி வரணும்னா அதுக்கு கமல் மாதிரி அவரும் ஒரு பெயின் கோ த்ரூ பண்ணியிருந்தாருன்னா இவங்களுக்கு புரியும். This boy is the like that. ஆனா I don't judge him. அவன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம், he had a bad relationship, இருந்திருக்கு, பிரேக்கப் ஆயிருக்கலாம், இல்ல அவனுக்கு ரிலேஷன்ஷிப்பே எதுவுமே இல்லாம கூட இருந்திருக்கலாம். we don't know. இந்த ஹர்ட் புரியறதுக்கு அவருக்கு அந்த ஹர்ட் ஒன்னு இருந்து, ஆனா பழகாம தெரியாதுன்றப்ப அந்த புவனா சொல்றத வச்சுதான் நீ சொல்ற. அவங்கள பத்தி சொல்றதுக்கே டைம் ஆயிட்டு வச்சு, அந்த பையனை பத்தி கொஞ்சம் தான் சொல்லி அவன் நல்ல டிசர்வ் பண்ணி இல்ல. நம்ம நிறைய இவங்க இதை சூஸ் பண்றதுக்கு அவன் நல்ல தகுதியான பையன் இல்ல. நம்ம நிறைய ஆனா அவனோட லைஃப்ல நம்ம இத ஒரு குழப்பி இருக்கக்கூடாது இல்ல, அதனாலதான் உண்மையை சொல்லிடணும். அதை தாண்டி அவன் வரட்டும்ன்றப்ப உண்மையை சொன்ன பிறகு அவன் வரட்டும். உண்மையை சொன்ன பிறகு அவன் என்ன பண்றான்றத நீங்க பாக்கணும். உண்மையை சொல்லனாதான் ரெட் பிளாக். நாளைக்கு இல்ல நாளைக்கு போய் சொல்லி அவன் உண்மையை சொல்லனாதான் அது பெரிய ரெட் பிளாக் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க மைண்ட்ல வந்து இனிமே அவன் அக்வைண்டன்ஸா இருக்கிற வரைக்கும் அவன் சொல்லணும் அவசியமே கிடையாது. I will not go and tell all my problems to any strangers. I will not tell. But once I feel that they are my friend or they are close to me, then I have to share. And then she has to trust him in that sense. அதுக்கப்புறம் அவன் எப்படி பிஹேவியர் மாறுதா, இல்ல அவன் வந்து மோசமா பிஹேவ் பண்றானா, இல்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறானா கூட உங்களுக்கு தெரியும். ஒரு கேர்ளுக்கு கண்டிப்பா தெரியும் அந்த ஒரு பையன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறானா எடுக்கலையா. அட்வான்டேஜ் எடுத்தாங்கன்னா அந்த கேர்ள் வில் டிசைட், பரவாயில்ல லெட் ஹிம் டேக் இன். ஸோ நினைச்சா மட்டும்தான் she will allow him, இல்லனா she will not allow him. அது அவங்க கால் தான். she can take the call at any point in time. என்ன சொல்ல முடிஞ்சு கன்க்ளூஷன் வந்து அது வந்து அவங்க எண்ட் ஆஃப் தி டே அவங்க கால் தானா. இந்த ரிலேஷன்ஷிப்ல மூவ் ஃபார்வர்ட் ஆகணும்னாவே நீங்க பிளஸோ அவங்க விட்டுட்டு போல, இல்ல அவன் ஃபியூச்சர் அவனோட இருக்கு இல்லனா கூட you have to share this information, not the love part or emotional part or feeling. I said tell your story in a casual manner. When you meet him next time, say hi, இது மாதிரி என் லைஃப்ல இருந்திருக்கு, I just want to share with you. அவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் அவனை பத்தி ரிசர்ச்சும் பண்ணி அவன் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கங்க. அட்லீஸ்ட் பிஃபோர் யூ டெல் தட் டூ யுவர் ரிசர்ச், டூ டிலிஜென்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் யார் அந்த பையன், எங்க பிறந்தான், எங்க ஸ்கூல் படிச்சான், எங்க காலேஜ் படிச்சான். எனக்கு இதெல்லாம் தெரியும் ஆல்ரெடி, நான் உங்களை பத்தி ரிசர்ச் அது அவங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்களாம் பண்ணிட்டானா சொல்றேன். யாரு அவங்களா? அவன் சொல்றான் இப்ப நீங்க சொல்லிட்டா சொன்ன நல்லது. நல்லதான் நான் தெரிஞ்சு பழகுறானா, go with the flow, then we'll see where it takes. Correct point. It's not that உடனே அவனும் லவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவனும் அந்த இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. இட்ஸ் நாட் தட் அந்த எனக்கு பிடிக்கும் ஆனா அவங்களோட அவ்வளவு பிடிக்கணும் அவசியம் கிடையாது. கேஷுவலா பேசுறது பிடிக்கும், ஃப்ரெண்டா பிடிக்கும், ஃப்ரெண்ட்லியா பிடிக்கும். ஆனா உங்க மேல அப்படி ஒரு அபிப்பிராயமே இல்லைன்னு கூட அவன் சொல்லலாம். You have to take and move forward, that's all. and then he'll feel awkward and not come back to you. That's okay. That see once அவங்களுக்கு So அந்த you're advising him to lose her only friend. பேப் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சுப்பா, இனிமே அவங்க போய் சொன்னானா it'll be ஊட்டி விடலாமா? உண்மையாவே அது என்னோட கேள்வி. வல்னரபிளா எதுக்கு புவனா போய் காட்டிக்கணும்? எனக்கு புரியுது நீங்க சொல்றது, ரெண்டு பேரும் சொல்றதுமே எனக்கு புரியுது. அவங்க She has forward nothing to lose. இல்லப்பா, அவங்க she has nothing to lose-ன்ற பாயிண்ட நீங்க ரெண்டு பேர் சொல்றீங்க. இதுதான் ரைட் திங் டு டூன்ற பாயிண்ட்ல நீங்க ரெண்டு பேர் எக்ஸாக்ட்லி சொல்றீங்க. இதுதான் ரைட் திங். ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம போய் நம்மளே நம்ம வல்னரபிளா விழணுமா? அதுக்கு அந்த பையனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு இவன் யாரு, இவன் ஒர்த்தா, இவன்ட்ட இதெல்லாம் பேசினா ஒர்த்தா இல்ல அதெல்லாம் பண்ணிட்டு தான் சொல்றான், அதெல்லாம் பண்ணிட்டு தான் சொல்றேன்றான். இன்னைக்கே சொல்ல சொல்லிருக்காங்க. ஒரு குரல் இருக்கு அது மாதிரி. இல்லப்பா அவங்க சொல்லலாம், யார் என்ன சொன்னாங்களோ நீ என்ன ஆராய்ஞ்சு பாக்க. இல்ல அந்த பையனுக்கே ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா அந்த பையனே would have done background research. அவன் கண்டிப்பா இந்த ஊர்ல அப்படி இல்லாம பசங்க இருக்க முடியாது. இவங்க பின்னாடி வந்திருக்காங்க. இன்னைக்கு தெரிஞ்ச எல்லாருமே அட்லீஸ்ட் கூகுளாவது பண்ணி பார்ப்பாங்க, ஃபேஸ்புக்ல பார்ப்பாங்க, இன்ஸ்டாகிராம்ல பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பேசிக்கா பார்த்திருப்பாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் தனியா டிராவல் பண்ணாங்களான்னு தெரியுது. சரி அதான் சொல்றேன், நிறைய விஷயம் நம்ம அசீவ் பண்ணிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு வந்து மூவ் ஃபார்வர்ட்னாவே இந்த அட்லீஸ்ட் அவங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லிட்டு டூ யுவர் ரிசர்ச் அபவுட் ஹிம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் பேக்ரவுண்ட், தென் அட்லீஸ்ட் யூ நோ வாட் எக்ஸ்பெக்ட். அவன் லைஃப் ஸ்டைல் என்ன தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் ஷீ கேன் எக்ஸ்பெக்ட், ஓ இந்த பையன் பண்ண மாட்டான், இல்லை இவனுக்கு ரிலேஷன்ஷிப்லாம் இருந்திருக்கு, இல்லை ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் தெரிய வரும். தென் டேக் இட், இட்ஸ் ஓகே, வாட் எவர் இட் இஸ், யூ டேக் இட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஃபைண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வேற நிறைய பேர் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஆகுங்க நிறைய பேரோட. இவருக்கு ஃப்ரெண்டே இல்லனால எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, எனக்கு இல்ல. I know I have a lot of friends because until I know them person I will not accept. Why you don't have friends? I have friends. நான் ஃப்ரெண்ட்னா புதுசா Maybe she doesn't want friends. No. She less want this boy as friend. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாரிஃபை பண்றேன், எனக்கு ஃப்ரெண்ட் இல்லனா எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலர் அக்வைண்டன்ஸ், இங்க பாக்குறவங்க பேசுறவங்களா இருக்காங்க. நானா போய் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் யாரோடுமே. Until the way they have the same frequency and then they talk friendship மாதிரி எனக்கு அந்த ஃபீலிங் வரும்ல, அப்போ ஃப்ரெண்ட் ஆவேன். இல்லனா நான் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். அந்த கான்டெக்ட் சொன்னேன். இட்ஸ் நாட் தட் I don't have anyone any friend ன்னு அப்படி நான் சொல்லவே இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்னடா வேணும், எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு திட்டுங்க. இல்ல எனக்கு நான் குழந்தை சின்ன வயசுல இருந்தே ஒரு 15 20 30 பேரோட தான் நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். எங்க லோக்கல் ஏரியால இல்ல ஸ்கூல்ல நான் ட்ரெயின்ல போவோம்ல, எவ்ரிடே பாட்டு 15 பேர் அந்த கம்பார்ட்மெண்ட்ல பாட்டு தான் போவோம். எப்பவுமே ஒரு பையன்ட்ட போய் எப்பவுமே ஒரு 10 பேரோட இருக்குன்னு சொல்றாரு. ஒரு 25 வயசு பையன்கிட்ட, 25 வயசு பையன் உனக்கு எப்படி நீ அசீவ் பண்ணிக்கலாம் ஏஜ் 20 பேர் அவங்க எங்க இருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் அசம்ப்ஷன் தான், நமக்கு தெரியாது, எக்ஸாக்ட் ஏஜ் தெரியாது. அந்த பையன் 10 years old. 10 years old. அவங்க 35 25 இல்ல 45 35 யங் தானே. we don't know. We don't know anything. 45 35 னா 35 years கண்டிப்பா அவனை SCBI வச்சு கண்டுபிடிக்கணும் இவன் யாருன்னு. இருக்கலாம், we don't know. அவன் எந்த ஊர்ல நான் என்ன சொல்றேன்மா, I don't want to keep repeating the same point. Do your due diligence, அவன் பேக்ரவுண்ட் கண்டுபிடிச்சுக்கங்க, then share your personal information. அவன் ஆல்ரெடி ஒரு சைக்கோவா இருந்தானா அவன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அதுவும் இருக்கு. So how do you know that he is not? That's my point. So don't tell. அவன் வேற ஸ்டேட்ல இருக்கான் சொன்னா அவன் சைக்கோன்னு கண்டுபிடிச்சுக்கங்கன்றான். அட்லீஸ்ட் அவன் பேக்ரவுண்ட் பார்த்து no she sign but end of see இல்ல end of the day no end of the day அவங்க என்ன பண்ணணுமோ அது பண்ண போறாங்க. 2 versus 1 கொடுத்திருக்காங்க. இது ரெண்டு பேரும் சொல்லுன்றாங்க, நான் வேணான்னு சொல்றேன். நீங்க வேற யார்கிட்ட இல்ல, நான் வந்து அம்மா பர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டாங்க, லேடி பர்ஸ்பெக்டிவ், நான் மென் பர்ஸ்பெக்டிவ்ல சொல்லிட்டேன். நான் ரெண்டு சைடும் சொல்லிட்டேன். பசங்க will be 99% இல்ல நான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் மேனா சொல்லிட்டீங்க. ஆமா 99% ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன். எல்லா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க இருக்கும். அவங்க கிட்ட போயிட்டாதே அவனை பார்த்து அதனாலயும் வாதிட்டு பிரேக்கப் ஆகும். ஏன்னா நாளைக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா நம்ம தானே. இல்லப்பா அவனை விட்டுரு, அவங்க யாரோடாவது ரிலேஷன்ஷிப் வரணும்ல, எப்படி வரும் எப்போ வரும்ன்ற அப்ப ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லணும் அவங்க இன்ஃபர்மேஷன். அவங்க யார்கிட்டயாவது அப்படி அந்த எண்ணத்துல தான் ஸ்டார்ட்டே பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஹலோ ஐ எம் டிவோர்சி, ஐ எம் ஃப்ரம் இந்தியா
ஐ எம் ஹியர்னு ஸ்டார்ட் Babe, அது சத்தியமா சாத்தியமே கிடையாது. ஏன்னா நீ அப்படி டிவோர்ஸ் சொன்னாவே நல்லா இருக்கே வரியா நைட்டு தான் கேட்பாங்க. அப்படி 99% நான் சொல்றேன் 99% of men will be like கேட்க that. மாட்டாங்க. No, I tell எல்லாரும் 99% அவரும் சிங்கிளா இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆயிருந்தாருன்னா கேட்க doesn't matter. அவன் சிங்கிள் டிவோர்ஸ் மேரிட்னா கூட he will ask என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்கா நீ வரியான்னு கேட்பாரு. அதெல்லாம் கேட்க மாட்டாரு. உலகம் நீ கேப்பியா? it depends on Zoom in situation. on his No, face. doesn't matter. Zoom in on his face. 99% சொன்னா 100% நான் சொல்ல. அது ஞாபகம் வச்சுக்கடி. No, I will not. Anyway, நீ நல்ல உங்கள மாதிரி நல்லவரா இருக்கலாம். இல்லப்பா நல்லவன் கெட்டவன்றதே பாயிண்ட் கிடையாது. நான் சொல்றது வந்து நீ வந்து போற ஸ்ட்ரேஞ்சர்ட்ட யார்ட்டையுமே போயிட்டு நான் டிவோர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, அப்படி சொன்னா இட்ஸ் நாட் ரைட். தேவைப்படும் போது தேவையான ஆளுகிட்ட மட்டும் தான் அதை சொல்லணும். எஸ்பெஷலி as a woman இட்ஸ் வல்னரபிள் சிச்சுவேஷன்ல அவங்கள வந்து அவங்க they don't put இந்த வீடியோ பாக்குற நம்ம மக்கள் இருக்காங்களா யூடியூப் ஃபேமிலி, ஹலோ, நீங்க எல்லாம் இந்த கேள்வி 3 பேர் பேசுறது கேட்டு கோபிநாத் மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லுங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல போய் ஒருத்தர் என்னென்ன நினைக்கிறீங்க. ஆனா ஜெனுவினா ஏதாவது பாயிண்ட் இருந்தா அவங்க சொல்லலாம். ஜெனுவினா அவங்களே கூட கோத்ரூ பண்ணிருப்பாங்க, அவங்க கூட இது மாதிரி பார்த்துப்பாங்க. saving somebody or you are contributing her. நம்ம எல்லாரும் we are being the devil's advocate here. We are trying to be இது வந்து போன warning. இல்ல இது போன ஒரு கேஸ் கிடையாது. இது இட்ஸ் I'm not talking about just born. I'm talking about இதே சூழல்ல பல லேடிஸ் இருப்பாங்க. either unmarried or widow or divorcee or like matured but not married இருப்பாங்கல, வயசாய் 30 வயசு ஆச்சு கல்யாணம் ஆகாம இருப்பாங்க. அவங்க எல்லாம் maybe they all in the same boat. They like someone but they should tell or not. Women they require some kind of a protection. Who will protect them first they have to protect themselves. For that they have to at a point in time where they have to tell what has to be told. They have to tell that in a normal way without mixing words or adding and having intention behind that. Information like information, that's all. That's my point. சரி, so thank you. உங்களுக்கு நான் பதிலும் போட்டேன். we made a video, we'll publish soon, so I hope you listen to this soon and then இந்த வீடியோ பார்த்துட்டு மேபி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தா சொல்லுங்க. அதர்வைஸ் நீங்க எனக்கு டிஎம்மும் பண்ணலாம். you can DM me on Instagram or if you want to like give more information seriously on a serious note you can send a voice note to me on my இந்த நம்பர் வரும்ல ஸ்க்ரீன்ல வந்ததுல அங்கங்க வரும் என்னோட நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். you can send that, so we'll try to go get to the bottom of this, but don't think you're alone and don't think you are already strong. You already are handling your life on your own, so don't worry. You don't need anyone. You don't need even that one friend. You don't need anyone in the world. ஜாலியா நீங்க உங்க லைஃபை நீங்களே கம்ஃபர்டபுளா இருக்கீங்க. உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அது நடக்கும். நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ அது நடக்கும். நாங்க சொல்றதெல்லாம் நீங்க வேயின் பண்ணி உங்களுக்கே ஒரு ஆன்சர் உங்க மைண்ட்ல ஆல்ரெடி இருக்கு. அதை நீங்க என்னன்னு யோசிச்சு நீங்களே பண்ணுவீங்க. So keep us updated, okay? Take care, Bona. thank you. Thank you guys for watching this video.